யோவான் எழுதின சுவிசேஷம் இதனுடைய 6வது அதிகாரம் 1 to 13 வசனங்களை மைக்கில் ஒருவாள் வாசிங்க. யோவான் 6வது அதிகாரம் 1 to 13 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீசருடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இதோ இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது. பந்திருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்திருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் சேர்த்து வாற்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை போதும். அல்லேலூயா, ஆமென். இந்த பகுதி நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான தெரிந்த ஒரு வேத பகுதி. ஆண்டவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கிட்டத்தட்ட 5000 ஸ்தோத்திரம் பேர் புசிக்கத்தக்கதாக ஸ்தோத்திரம் கர்த்தர் என்ன செய்தார்? அதை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணினார். இது இன்றைக்கு வரைக்கும் நம்ம பேசுகிற மிகப்பெரிய ஒரு அற்புதமாக ஒரு பெரிய காரியமாக நம்ம என்ன செய்கிறோம்? தியானித்து கொண்டு வருகிறோம். அங்கே நம்முடைய பார்வையில் எம்மாத்திரமாய் தெரிகிற ஒரு விஷயம், மனுஷனுடைய பார்வையில எம்மாத்திரமாய் அற்பமாய் தெரிகிற, ஒன்றுக்கும் ஆகாது, நம்பிக்கை வைக்க முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? அதை கையில் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். எம்மாத்திரமாய் தெரிகிற, நம்முடைய பார்வைக்கு, மனுஷனுடைய பார்வைக்கு, உலகத்தினுடைய பார்வைக்கு எம்மாத்திரமாய் தெரிகிற ஒரு காரியத்தை கையில் என்ன செய்கிறார்? எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். கையில் எடுத்து கர்த்தர் என்ன செய்கிறார்? ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ அவருடைய பார்வையில, மனுஷனுடைய பார்வையில, உலகத்தாருடைய பார்வையில அற்பமாய் தெரிகிற, குறைவாய் தெரிகிற, கொஞ்சமாய் தெரிகிற, ஒன்னுத்துக்கும் ஆகாது என்று தெரிகிற காரியத்தை அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவதில் நம்முடைய ஆண்டவருக்கு நிகரானவர்கள் யாருமே கிடையவே கிடையாது. அல்லேலூயா, ஆமென். அப்போ எந்த ஒரு காரியத்திற்கும் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலேயும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும், எந்த நிலைமையிலும் என்ன செய்து பழகுங்கள்? ஸ்தோத்திரம் பண்ணி பழகுங்க. ஸ்தோத்திரம் உங்கள் குறைவுக்காக அல்லது ஸ்தோத்திரம் உங்க வாழ்க்கையை நினைத்து, உங்கள் பிள்ளைகளை நினைத்து, உங்கள் குடும்பத்தை நினைத்து, உங்க தொழிலை நினைத்து, உங்க வேலையை நினைத்து, உங்கள் சம்பளத்தை நினைத்து, எதை குறித்தும் நீங்கள் ஆத்திரப்படாமல் எல்லாவற்றிலேயும் என்ன செய்து பழகுங்கள்? ஸ்தோத்திரம் பண்ணி பழகுங்க. அதுதான் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு அழகு. அல்லேலூயா. உங்கள்கிட்ட குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, நிறைவாய் இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது ஒருவேளை நீங்க வெறுமையாய் உணரலாம், அது எல்லாவற்றுக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஸ்தோத்திரம் பண்ணி பழகுங்கள். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நல்ல பழக்கம். ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்களே, இன்னொரு முறை ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. அல்லேலூயா. எதற்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும்? ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். நமக்கு தந்த படிப்பு, நமக்கு தந்த சம்பளம், நமக்கு தந்த வேலை, நமக்கு தந்த குடும்பம், நமக்கு தந்த ஊழியம், அது குறைவா இருந்தாலும் அதற்கு என்ன செய்ய பழகணுமாம்? ஸ்தோத்திரம் பண்ணி பழகணும். ஏனென்றால்
கர்த்தர் அதை வாங்கி கையில எடுத்து அதை என்ன செய்தார்? ஸ்தோத்திரம் பண்ணினார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஸ்தோத்திரம் பண்ணாம முறுமுறுத்ததனால நடக்கக்கூடிய காரியம் அநேகம் நடக்காமலே போயிருந்திருக்கு. அல்லேலூயா. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு பதிலாக முறுமுறுத்து நம்ம குறைவை பார்த்து நம்முடைய ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து முறுமுறுத்ததனால நடக்க வேண்டிய காரியம் நடக்காமலே போயிருந்திருக்கு. அநேகருடைய வாழ்க்கையில நடக்க இருந்த காரியம் எதால நடக்காம போயிட்டு, ஆமீன், அவங்க ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு பதிலாக முறுமுறுத்து ஆத்திரம் அடைந்து கலக்கம் அடைந்து, ஆமீன், ஸ்தோத்திரம், என்னடா வாழ்க்கை இது, என்னடா ஆண்டவர், என்னடா ஜெபம், என்னடா அப்படிங்கிற ஒரு விரக்தியில பேசினதுனாலேயே நடக்க வேண்டிய பெரிய காரியம் நடக்காமலே போய்விட்டு இருக்கு அநேகருடைய வாழ்க்கையில. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க அந்த இடத்துல சோர்ந்து போகாம, ஏசப்பா என்னன்னு தெரியல, ஆனாலும் உமக்கு ஸ்தோத்திரம்னு நீங்க சொல்லி இருந்திருப்பீங்களா? ஆனால் ஒருவேளை நீங்க ஆண்டவரே பரவாயில்ல, இது என் கைமீறி போயிட்டு பரவாயில்ல, இதற்காக நான் என்ன செய்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஒருவேளை சொல்லி இருந்தா நடந்திருக்கிற காரியம் ரொம்ப பெருசா இருந்திருக்கும். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நடக்க போவது பெரிய காரியத்தை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த குறைவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நடக்க போகிற காரியம் பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. குறைவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பரவாயில்ல. அதை எல்லாரும் என்ன செய்ய முடியாது, குறைவை பார்த்து யாராலும் என்ன செய்ய முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணவே முடியாது. ஆமே, ஸ்தோத்திரம். தன்னுக்கு இருக்கிற அற்பமான ஒரு காரியத்திற்காக யாராலும் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணினார். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? குறைவுக்காக பரலோகத்தை பார்த்து வானங்களை ஏறெடுத்து பார்த்து ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்றார். என்ன செய்யறார்? வசனம் அப்படித்தானே சொல்லியிருக்கு. அவன் இயேசு அந்த அப்பங்களை எடுத்து என்ன செய்தார்? ஸ்தோத்திரம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை வைத்து என்னப்பா செய்ய? இது எம்மாத்திரம்? இதை வச்சு நம்ம என்ன செய்ய? இது என்னத்துக்கு ஆகும்? இது என்னத்துக்கு ஒன்னுத்துக்கும் உதவவே 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 உதவாது. அல்லேலூயா. இதை வச்சு நம்ம ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது. ஆமே, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனப்படாது என்று நினைத்த காரியத்தை தான் கர்த்தர் அநேகத்திற்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். என்ன ஒன்னுத்துக்கும் உதவாது என்று சொன்ன காரியத்தை தான் கர்த்தர் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். இதை வச்சு என்ன செய்ய என்று நினைச்ச காரியத்தை தான் கர்த்தர் அதை வச்சுதான் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். ஒன்னும் இல்லைன்னு ஆமே ஸ்தோத்திரம் பார்த்த காரியத்தை தான் கர்த்தர் அந்த ஒண்ணு இல்லாத இடத்துல தான் ஆயிரங்களை கர்த்தர் என்ன செய்தார்? கொண்டு வந்திருக்கிறார். இதுதான் அவருடைய ஸ்டைல், இதுதான் அவருடைய குணம். அவர் ஒன்று இல்லாத காரியத்தில் இருந்துதான் ஒன்றை கொண்டு வர, ஒன்றை ஆமே ஸ்தோத்திரம் ஆமேன் ஆமேன் அழைக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவருடைய கையில தான் நான் என்ன செய்யறேன்? ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, என்னது ஸ்தோத்திரம்? இந்த சம்பளம் எனக்கு குறைவா தெரியுது ஆண்டவரே, ஆனா இந்த சம்பளத்துக்காக ஸ்தோத்திரம் பண்றேன் ஆண்டவரே. இந்த வேலை எனக்கு அந்த அளவுக்கு எப்படி இல்லை ஆண்டவரே, சரியானதாய் தெரியவில்லை, ஆனாலும் இந்த வேலைக்காக நான் ஆண்டவரே என்ன செய்யறேன்பா? ஸ்தோத்திரம் பண்றேன் ஆண்டவரே. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் அதை கையில் எடுக்கிறாரு. நீங்க எதற்காக ஸ்தோத்திரம் பண்ணினீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் கையில் எடுக்கிறார். கர்த்தர் எந்த காரியத்தை கையில் எடுக்கிறாரோ அந்த காரியம் பெருக ஆரம்பிக்கும், அந்த காரியம் பெருசாய் மாறும், அந்த காரியம் வர்த்திக்கும், அந்த காரியம் மேன்மையடையும், அந்த காரியம் உயரத்துக்கு மேலே உயர எழும்பும். அல்லேலூயா. அப்போ உங்க குறைவு நிறைவாக ஒரே வழி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குறைவை பார்த்துட்டு என்ன செஞ்சிடாதீங்க, ஆத்திரப்படாம ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க குறைவு அங்கதான் நிறைவாய் மாறுகிறது, அங்கதான் பெருக்கமா என்ன செய்கிறது? மாறுகிறது. ஆனா மனுஷனுக்கு எப்போ ஸ்தோத்திரம் வரும்?
கை நிறைய இருந்தாதான் என்ன வருது? ஸ்தோத்திரம் வரும். கை நிறைய தான் இருந்தாதான் என்ன வரும்? ஸ்தோத்திரம் வரும். ஆனா நம்ம கையில, ஆண்டவரே என் கையில இவ்வளவுதான் இருக்கு ஆண்டவரே, ஆனாலும் இதுக்காக நான் என்ன செய்யறேன் ஆண்டவரே? ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யாத்திராகமம் 3வது அதிகாரத்துல ஆமென். பிலிப்பு அந்திரேயா என்ன சொல்லுகிறார்? இந்த வசனத்தை வாசிக்கிறோம். 9வது வசனத்துல என்ன சொல்றார்? இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு, சொல்லுங்க, எம்மாத்திரம். அல்லேலூயா. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனத்துக்கு எம்மாத்திரங்கிறார். அதே வார்த்தையை யார் சொல்றா? யாத்ராகமம் 3:11 வாசிங்க. யாத்ராகமம் 3:11. தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு போகவும். அல்லேலூயா. மோசே என்ன சொல்றாரு? நான் எம்மாத்திரம். மோசையின் மீதே மோசைக்கு என்ன இல்லை? நம்பிக்கை வைக்க முடியாது. இப்ப இந்த ஊழியத்துல இருக்கிறேன், நான் என் மேல நம்பிக்கை வைக்க என்னாலேயே முடியாது. ஏன்னா நான் ஒரு அற்பமானவன், நான் ஒரு எம்மாத்திரங்கிறது யார் சொல்றா? மோசே சொல்லுகிறார். அந்த எகிப்துக்கு கொண்டு போக நான் எம்மாத்திரம். என் மேல எனக்கு என்ன செய்ய முடியாது? நம்பிக்கை வைக்க முடியாது. நம்பிக்கை வைக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் என்னிடத்துல இல்லவே. உங்க குறைவு மேல உங்களுக்கு நம்பிக்கை வைக்க முடியாதுதான். அல்லேலூயா. இந்த பிள்ளை மேல எப்படி நம்பிக்கை வைக்க முடியும் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், ஸ்தோத்திரம், நீ பெரியவன் என்பதனால நான் உன்னை என்ன செய்யல? எகிப்துக்கு அனுப்பல. உன்னை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். நான் பெரியவன், நான் தகுதி உள்ளவன். மோசே பெரியவன் என்பதனால கர்த்தர் எகிப்துக்கு அனுப்பல. அவர் பெரியவர், அதனால தான் எகிப்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. அவர் பெரியவர், அதனாலதான் உனக்கு ஆண்டவர் இந்த பிள்ளையை கொடுத்திருக்கிறார். அவர் பெரியவர், அதனாலதான் ஆண்டவர் இந்த குடும்பத்தில் உனக்கு தந்திருக்கிறார். அவர் பெரியவர். அல்லேலூயா. நான் மோசே எம்மாத்திரம் தான், ஆனா மோசே அழைத்தவர் பெரியவர். அப்ப மோசேட்ட கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு? அல்லேலூயா, ஆமென். எப்ப நீ பெரிய ஆளுங்கிறதுனால நான் உன்னை என்ன செய்யல? பிடிக்கல. அப்படியே நீ பெரிய ஆளா இருந்தாலும் உன்னை நான் என்ன செஞ்சிருவேன்? எம்மாத்திரம் என்கிற இடத்துக்கு கொண்டு வந்துருவேன். என் வேலையை செய்யணும்னா நீ எம்மாத்திரமா இருந்தாதான் செய்ய முடியும். அவருடைய வேலையை கர்த்தர் செய்ய வேண்டுமானால் நாம் நம்முடைய வாழ்க்கையில வெறுமை ஒன்றும் இல்லை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒன்றுக்கும் உதவ மாட்டேன் என்று சொல்லுகிறவர்களை தான் இந்த பெரியவர் தேடி வருகிறார். அல்லேலூயா. பெரியவர் தேடி போகிறது ஒரு பெரியவனை அல்ல, பெரியவர் தேடி போவது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலவான வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பலவீனர்களை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது போல கர்த்தர் ஒரு பெருக்கத்தை தர வேண்டுமானால் அவர் உன்னுடைய குறைவில் தான் கர்த்தர் செயல்படுகிறார். அல்லேலூயா. பெருக்கத்தை கர்த்தர் ஒரு பெருக்கத்திலிருந்து கொண்டு வருவது அல்ல, குறைவிலிருந்து தான் கொண்டு வருகிறார். ஆமே. வலிய கர்த்தர் ஆமே வனாந்தரத்திலிருந்து தான் கொண்டு வருகிறார். ஆறுகளை கர்த்தர் அவாந்தர வழியில உண்டு பண்ணுகிறார். ஆமே. நம்ம நினைப்போம் இந்த வனாந்தர எம்மாத்திரம், இந்த வனாந்தரத்துல வழி எங்க இருந்து வரும்? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனா வெட்டப்பட்ட வாய்க்கால்கள் தண்ணீரால், காற்றும் மழையும் வராம எப்படி வாய்க்கால் தண்ணீரால் நிரப்பப்படும்? அல்லேலூயா. நமக்கு தெரியல இது வனாந்தரம், இதுல வழி எம்மாத்திரம், இந்த வனாந்தரத்துல வழி கண்டுபிடிக்கிறது எம்மாத்திரம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் வனாந்தரத்தில் வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர். நமக்குத்தான் எம்மாத்திரம், நமக்குத்தான் அது குறைவு, நமக்குத்தான் அது நம்ப முடியாத ஒரு காரியம். ஆனால் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம்.
இன்னைக்கு சாதனையாளர்களாய் இருக்கிறவங்க எல்லாரும் சாதாரணமான ஆட்கள் தான். வேதாகமத்தில் சாதனையாளர்களாய் இருக்கிற எல்லாரும் யார் தான்? சாதாரணமானவர்கள் தான், அற்பமாய் தோன்றினவர்கள். சோத்திரம். அவங்கள் நாமே நம்ப முடியாத ஆட்களாய் இருந்தவர்கள். அவர்களை தான் கர்த்தர் எப்படி மாற்றிருக்கிறார்? சாதனையாளர்களாய் மாற்றிருக்கிறார். சாதனையாளர்களாய் வந்தவர்கள் எல்லாருமே சாதாரணமான ஆட்கள் தான். ஏன்னா இந்த சாதாரணமான ஆட்களை தான் கர்த்தர் சாதனையாளர்களாக மாற்றி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்ப நீங்க ஏன் குறைவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதை தான் கர்த்தர் பெருக பண்ண போகிறார். இதை தான் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? வெறுமையா தான் வந்தாள், கசப்பாக தான் வந்தாள் நகோமி, வெறுமையாக தான் வந்தாள் ரூத்து. ஆனா அவங்க வாழ்க்கையில பார்த்த நிறைவுக்கு அளவே இல்லை. அவங்க வாழ்க்கையில பார்த்த நிறைவுக்கு அளவே, ரூத்துடைய வாழ்க்கையில கர்த்தர் காண்பித்த நிறைவுக்கு அளவே இல்லை. குறைவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நீங்க அளவில்லாமல் பார்க்க போகிறீங்க. பழைய சோரை ஆண்டவர் தந்தாலும் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரியாணி ஆண்டவர் நமக்கு தந்தாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 4 நாள் பட்னியா கிடந்த மாதிரி சோத்தை கண்டோன்னு கபன்னு அள்ளி போற்றப்படாது. ஸ்தோத்திரம்பா. இந்த ஆரோக்கியம், இந்த சாப்பாடு ஆரோக்கியமா இருக்கட்டும். இந்த சாப்பாடு எனக்கு தந்ததற்காக நன்றி. இந்த சாப்பாடு என் தேகத்திற்கு ஆரோக்கியமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும் போது அது மருந்தா மாறும். அல்லேலூயா. என்னடா பாஸ்டர் மாத்திரை போட சொல்றாருன்னு சொல்லாதீங்க. மாத்திரை போடுறவங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி போடுங்க. அல்லேலூயா. என்ன பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்றாருன்னு நினைக்காதீங்க. ஆமே ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க மாத்திரை சாப்பிடுறவங்களா இருந்தீங்கன்னா என்ன சொல்லி சாப்பிடுங்க? ஆண்டவரே, இந்த மருந்தை நம்பலப்பா, உங்களை நம்புறம்பான்னு என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் பண்ணி லவக்குன்னு முழுங்குங்க. அல்லேலூயா. எந்த சாப்பிட்டாலும் ஸ்தோத்திரம் பண்ணி, தண்ணி குடிச்சாலும் ஸ்தோத்திரம் பண்ணி குடிங்க. அல்லேலூயா. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா ஆரோக்கியமா இருக்கும். அல்லேலூயா. எதை வச்சாலும் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதே நியாயாதிபதிகள் 8:12 வாசிங்க. நியாயாதிபதிகள் 8:12 வாசிங்க. 8:2 வாசிங்க. எம்மாத்திரம் பார்க்கிலும் அதிகம் அல்லவா என்று தன்னை இங்கே என்ன செய்கிறான்? கிதியோன் தாழ்த்துகிறான். அல்லேலூயா. என்ன செய்கிறான்? தாழ்த்துகிறான். நீங்க 6:15 வாசிங்க. நியாயாதிபதிகள் 6:15. நான் எம்மாத்திரம் அப்படின்னு யார் சொல்றா? கிதியோன் சொல்லுகிறான். நான் யாரு? எம்மாத்திரம். நான் ஒரு சிம்பிளான ஆளு. அல்லேலூயா. நான் பெரிய ஆள்லாம் கிடையவே கிடையாது. அபியஸ்தரின் திராட்சை பழங்களை பார்க்கிலும், அபியஸ்தரின் திராட்சை பழத்தின் முழு அறுப்பை பார்க்கிலும் எபிராயிமனின் மீதியான அறுப்பு அதிகம் அல்லவா என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப அங்க என்ன சொல்றாரு? நான் ஒரு எம்மாத்திரமான ஆளுங்கிறார். யாரு? கிதியோன். உங்களை விட நான் பெரிய ஆள்லாம் கிடையவே கிடையாதப்பா. நான் ஒரு சாதாரணமான ஆளு, ஒரு அற்பமான ஆளு, ஒரு பலவீனமான ஆளு என்று சொல்லுகிறாய். அதே 6:15 வாசிக்கும் போது என்ன சொல்றாரு? வாசிங்க. அதற்கு அவன் இஸ்ரவேல எதனால ரட்சிப்பேன்? மனாசையில என் குடும்பம் மிகவும் எளிது. என் தகப்பன் வீட்டுல எல்லாரிலும் நான் யாரு? மனாசை குடும்பத்திலே என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம். அந்த குடும்பத்திலே நான் ரொம்ப ரொம்ப சிறியவன். என்னெல்லாம் கண்டுகிடவே மாட்டாங்க யார். அல்லேலூயா. இவனா அப்படின்னு சொன்னா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. இப்ப சேம மியூசிக் வாசிக்கிறான், இவனா இப்படி வாசிக்கிறான் அப்படின்னு சில நேரங்களை பிரமிப்பேன். அதனால அவனை டம்மி ஆக்குதுன்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. இவனா இப்படி வாசிக்கிறான். சில நேரம்
ஆராதனையில வாசிக்கும் போது ரொம்ப நேர்த்தியா அழகா என்ன செய்யறான். அதே மாதிரிதான் கிதியோனு தன்னை என்ன செய்யறான் சொல்றான். ஆமே சோத்திரம். கிதியோனை பார்த்து, கிதியோன ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பாய் நிறுத்தும் போது, ஆமை இவனையா கர்த்தர் நம்பினாரு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யலாம், நமக்கு தோன்றலாம். இல்லை என்னப்பா ஊழியத்துக்கு அழைச்ச போது நான் பொண்ணு 2 பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன். பாஸ்டர் என்ன செய்தார் ஆண்டவர் ஊழியத்துக்கு. அவங்க ஒரு 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 மாதிரி உதட்ட பிதிக்கிட்டு சிரிச்சாங்க. உதட்ட என்ன செஞ்சிட்டாங்க, நீயா ஊழியத்துக்கு வர போற அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க. ஏன்னா என் மேல அவங்களால எதை வைக்க முடியாது நம்பிக்கை. என் மேல எனக்கும் நம்பிக்கை வைக்க முடியாது, மற்றவர்களும் என் மேல என்ன செய்ய முடியாது நம்பிக்கை. 5 அப்போ 2 மீன் மேல எவனாவது நம்பிக்கை வைக்க முடியுமா? முடியுமா? முடியாதா? முடியாது. மோசே மேல யாராவது நம்பிக்கை வைக்க, ஒரு மேய்ப்பன் மேல யாரும் நம்பிக்கை வைக்க முடியாது. அதே மாதிரி கிதியோன் மேல யாரும் நம்பிக்கை வைக்க முடியாது. அந்த துணிச்சல் கிடையவே கிடையாது. ஆனா கர்த்தர் பாருங்க, அவனை தான் கர்த்தர் கையில் எடுக்கிறார். யாரும் நம்பிக்கை வைக்க முடியாத உங்களை தான் கர்த்தர் கையில எடுப்பார். அல்லேலூயா. எனக்கு அழைப்பு இருக்கிறது நான் போய் சொன்ன உடனே அவர்கள் என்னை நம்பவில்லை. அவர்கள் என்ன நம்பாததனால தான் கர்த்தர் என்ன கையில் எடுத்தார். அல்லேலூயா. உன்னை பலர் மனுஷன் நம்பாததனால தான் உன்னை கர்த்தர் கையில் எடுத்தார். அல்லேலூயா. மனுஷர் இது அற்பமா நினைச்சதனால தான் அதை கர்த்தர் கையில் எடுத்தார். அல்லேலூயா. அப்ப இது கொஞ்சம் தான் இருக்கு. இதை வச்சு என்ன செய்ய, இதை வச்சு ஒண்ணுத்துக்கு ஆகாது. அந்த சலிச்சு பேசினதுதான் கர்த்தர் கையில எடுத்தா. இததான் கர்த்தர் கையில எடுத்தா. கர்த்தர் மீன் பிடிக்கிறவர்களையும் ஆயக்காரர்களையும் ஆமே ஸ்தோத்திரம் ஆமே ஆமே படிப்பறிவில்லாதவர்களை தான் கர்த்தர் கையில எடுத்தார். ஏன்னா இவன் இந்த எம்மாத்திரம் சொல்றவன் யார் மேல நம்பிக்கை வைப்பான்? கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்பான். இந்த குறைவு உள்ளவன் தான் யார் மேல நம்பிக்கை வைப்பான்? கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்பான். இந்த குறைவு எனக்கு வந்ததனால்தான் நான் யார் மேல நம்பிக்கை வச்சேன்? கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சேன். அப்ப நீங்க சொல்லுங்க, இந்த குறைவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த அற்பமான இந்த காரியத்திற்காக ஸ்தோத்திரம். எவ்வளவு படிச்சிருக்கிறேன், எனக்கு இந்த வேலை கிடைச்சிட்டேன். இந்த வேலை கிடைச்சதனால தான் நீ கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்த. அல்லேலூயா. சில பேருக்கு பெண் பிள்ளைய பத்தா உடனே என்ன வந்துருது? ஆத்திரம் வந்துருது. என்ன வந்துருது? முதல்லையும் பெண் பிள்ளைய தந்துட்டாரு, 2வதும் பெண் பிள்ளைய கையில வந்த உடனே ஆத்திரமா வருது. ஏன்? பிறந்திருக்கிறது என்ன பிள்ளையா? பொம்பளை பிள்ளை. பிள்ளை பெறாத மலடிய நீ இப்ப நடக்கிற அநியாயத்தை தான் பார்த்தா பிள்ளை பிறக்காம இருக்குது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. என்னைக்கு ஆண்டவர் தந்த பிள்ளைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறாயோ அந்த பிள்ளையை கர்த்தர் கையில் எடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பெண் பிள்ளையை தந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணு, அந்த பிள்ளைய கர்த்தர் கையில் எடுப்பா. எந்த பிள்ளைய கர்த்தர் கையில தந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணி பழகு. எதை கர்த்தர் கையில தந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணி பழகு. அல்லேலூயா. 1000 தந்தாலும் ஸ்தோத்திரம், 50 ரூபாய் தந்தாலும் ஸ்தோத்திரம். நீ ஸ்தோத்திரம் பண்ணி பழக 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 பழகதான் கர்த்தர் அதை கையில எடுப்பா. புரியல, பல பேருக்கு புரியல. பெண் பிள்ளைய கையில தந்தா யாருக்கும் ஸ்தோத்திரமே வரமெடுக்கு. ஆனா ஸ்தோத்திரம் பண்ணி பழகுங்க, அந்த பிள்ளையை தான் கர்த்தர் கையில் எடுப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் கையில எடுக்கணும்னா ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த குறைவுக்காக ஸ்தோத்திரம் பண்றேன். இந்த குறைவுக்காக முறுமுறுக்கவே இல்லை. நீங்க ஈஸியா பேசுறீங்க பாஸ்டர், நீங்க என்ன செய்யறேன்னு பாப்போம். அல்லேலூயா. ஏன் நம்பிக்கை அவர் மேல, என் நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கிறேன்? கர்த்தர் மேல வைத்திருக்கிறேன். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. பாடுங்க பாடுங்க. யெகோவா யெகோவா ஈரே. கலங்கலப்பா கலங்கலப்பா. நாங்க அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது சிம்பனான ஆளு,
மோசே சிம்பிளான ஆளு. ஏன்னா மோசே சொல்லிட்டாரு நான் ஏமாத்திரம், கிதியோன் சொல்லிட்டாரு நான் ஏமாத்திரம். இவங்கெல்லாம் யாரு? ரொம்ப சிம்பிளான ஆட்கள், சாதாரணமான ஆட்கள். ஆனா அவங்கள தான் கர்த்தர் வேதாகமத்தில் சாம்பிளா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யாரு சிம்பிளான ஆட்களோ அவங்கள தான் கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு? சாம்பிள், எக்ஸாம்பிளா வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவங்கள பார்த்து தான் நம்ம யார் மேல நம்பிக்கை வைக்கிறோம்? கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறோம். அல்லேலூயா. நான் பல நேரங்களில் நினைப்பேன், இந்த ஊழியத்துக்கு சில நேரம் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சி சில நேரம் என்கிட்ட சில வாலிபர்கள் பேசி இருக்கிறாங்க. அப்போ நான் சொல்லுவேன், என்னையவே பயன்படுத்துறாருன்னா உன்னை பயன்படுத்த மாட்டாரா? அல்லேலூயா. என்னையவே, என்னை என் மனைவியை கர்த்தர் பயன்படுத்துறாருன்னா உங்களை கர்த்தர் பயன்படுத்தாம போயிடுவாரா? அல்லேலூயா. அப்போ யாரெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருந்தாங்களோ அவங்கள தான் கர்த்தர் சாம்பிளா, எக்ஸாம்பிளா மாத்தி இருக்கிறாரு. நமக்கு எக்ஸாம்பிளா இருக்கிற தாவீது ரொம்ப சிம்பிளான ஆளு. நமக்கு எக்ஸாம்பிளா இருக்கிற மோசே ரொம்ப சிம்பிளான ஆளு. அல்லேலூயா. நமக்கு எக்ஸாம்பிளா இருக்கிற ரூத் ரொம்ப சிம்பிளான ஆளு. அல்லேலூயா. அப்போ இவங்க யார் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு உலகம் துணியல, மோசே மேல நம்பிக்கை வைக்க முடியாது. அல்லேலூயா. 5 ஒரு கூழாங்கல்லையும் ஒரு கவனையும் யாராவது நம்ப முடியுமா? நிக்கிறான், மலை மாறி ஒருத்த நிக்கிறான். 5 ஒரு கவனையும் ஒரு கூழாங்கல்லையும் யாராவது நம்பிக்கை வைப்பாங்களா? நம்ப முடியுமா? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ப முடியுமா? பாஸ்டர் சரியாத்தான் பேசுறாரா? அல்லேலூயா. என் சங்கடம் தெரியாம பாஸ்டர் பேசுறாரு, இவர் பேசுறத நான் நம்ப முடியுமா? ஏன் மலை மாறி பிரச்சனை இருக்கு, ஆனா இவர் பேசுறது எப்படி பேசுறாரு? இவர் என்ன செய்ய சொல்றாரு? என் வார்த்தையை நம்புங்கிறாரு. அல்லேலூயா. மலை மாறி நிக்கிறான் கோலியாத்து. எதை போய் எடுக்கிறாரு தாவீது? கூழாங்கல்ல போய் எடுத்து, இதுக்கு பொருந்துதா? கொஞ்சமாவது பொருந்துதா? பொருந்தலையா? நாகமான போய் என்ன செய்ய சொல்றாரு எலிசா? அந்த ஒரு நதி இருக்கு, குளிச்சுட்டு, யோர்தான் நதியில குளிச்சுட்டு போ, ஏதாவது பொருந்துதா? ஒரு தைலம் தேய்ச்சி எண்ணெயை தேய்ச்சிட்டு கைகாலெல்லாம் தடவிட்டு இப்போ குளின்னு சொன்னா அவன் என்ன செய்யலாம்? ஓரளவுக்கு பொருந்துது. என்ன செய்யுது? ஓரளவுக்கு. ஆமே, சோத்திரம். ஆனா இவர் என்ன சொல்றாரு? நீ குழி, உனக்கு சுகம் ஆகும். இது பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது? எம்மாத்திரமா தெரியுது. சொல்லுங்க, எம்மாத்திரம். இது அற்பமா தெரியுது. இவர் என்ன சொல்றாரு? அல்லேலூயா. இவர் சுய நிலைவோட தான் பேசுறாரா, இல்லைன்னா சுயநலம் இல்லாம பேசுறாரா? இது எப்படி, இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி? அப்போ கிதியோனும் இதே மாதிரி தான். நம்பக்கூடிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவன் கிடையாது, நம்பக்கூடிய குடும்பத்திலிருந்து வந்தவன் கிடையாது. நம்பக்கூடிய குடும்பத்திலிருந்து வந்தவன் யார் கிடையாது? கிதியோன். நம்பக்கூடிய பேக்ரவுண்ட், பின்புலம், சொத்து, அது நம்பக்கூடிய அளவு, நம்பக்கூடிய இதில் இருந்து வந்தவன் யார் கிடையாது? கிதியோன். கிடையவே கிடையாது. அல்லேலூயா. இப்ப ஜனங்கள் பார்க்கிறாங்க, இப்ப ஜனங்கள் என் மேல நம்பிக்கை வைக்கணும்னா அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இல்ல? ஏதாவது ஒரு அதிகாரம், ஏதாவது பின்புலம் ஏதாவது இருக்கணுமா? இருக்கக்கூடாதா? இருந்தாதான் ஜனங்கள் என் மேல என்ன செய்ய முடியும்? நம்பிக்கை வைக்க முடியும். அல்லேலூயா. ஆனா நம்புறதுக்கு ஒண்ணுமே நான் போய் ஊழியத்துக்கு அழைப்பு இருக்குன்னு சொன்ன உடனே அவங்க என்ன நினைச்சது அதுதான். எப்படி நம்ப முடியும்? உங்க அப்பா பாஸ்டா, உங்க அம்மா பாஸ்டா, இல்லைன்னா நீ ஆமை சோத்திரம், ஏதாவது ஒரு திறமை ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஒண்ணுமே இல்லை. அதனால தான் என்ன அழைச்சார். ஒண்ணுமே இல்லாததுனால தான் என்ன அழைச்சார். ஏதாவது இருந்திருந்ததுன்னா என்ன கண்டிப்பா அழைச்சிருக்க மாட்டார். ஒருவேளை இருந்திருந்தா அதை ஒண்ணு இல்லாம ஆக்கிதான் என்ன கர்த்தர் அழைப்பார். அல்லேலூயா. நாம 40 வயசுல ஒருத்தனை கொன்னு, எகிப்தியனை கொன்னு குழி தோண்டி புதைச்சிட்டான். இதனால நான் ரட்சிப்பேன்னு நினைச்சு என்ன செஞ்சாரு? புதைச்சிட்டாரு. ஆனா அப்போ ஆண்டவர் கூப்பிடல. 80 வயசுல தான் கூப்பிடுறாரு. 80 வயசுல தெரிஞ்சிட்டு நான் ஒண்ணும் இல்லை. 80 வயசுல மோசேக்கு என்ன தெரிஞ்சிட்டு? நான் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னோடனே தான் கர்த்தர் அழைக்கிறார். வாடா ராசா, இப்பதான் நீ கரெக்டான ஆளு. இல்லையா? அப்ப ஆண்டவரே இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல என்ன செய்கிறார்? அழைக்கிறார்.
சவுலை பார்த்து ஜனங்கள் சொன்ன, இவனா நம்மை ரட்சிக்க போகிறான். பேலியாளின் மக்கள் என்ன செய்கிறார்கள்? எழும்பி இவனா நம்மை ரட்சிக்க போகிறான். 1 சாமுவேல் 10:27 வாசிங்க. 1 சாமுவேல் 10:27. என்ன பண்ணினாங்க? அசட்டை பண்ணினார்கள். அல்லேலூயா. இவனா, இவன் மேல இவனை நம்பியா அப்படிங்கிற மாதிரி யார் அசட்டை பண்ணாங்க? சவுலை அசட்டை பண்ணினார்கள். அடுத்த வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 17:16 வாசிங்க. ஆதியாகமம் 17:16. யாராலே? இவளாலையா? ஆமே சோத்திர. கற்பம் செத்து போன இவளாலையா? அல்லேலூயா. அங்கே சவுலை பார்த்து சொல்லுகிறார், இவனா ரட்சிக்க போகிறான் என்று சொன்னார். இங்கே சாராளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், அவளாலே. அல்லேலூயா. கற்பம் செத்து போன அவளாலே, இனி வாய்ப்பு இல்லை என்று சொன்ன அவளாலே ஒரு ஜாதிக்கு தாயாய் மாறப்போகிறார். இதுதான் கர்த்தருடைய ஸ்டைல். அல்லேலூயா. என்ன அழைச்சாரு பாருங்க, அதுதான் கர்த்தருடைய ஸ்டைல். ஆமென். நம்ம எல்லாரும் கர்த்தர் அழைச்சாரு பாருங்க, அதுதான் யாருடைய ஸ்டைல்? கர்த்தருடைய ஸ்டைல். அவருடைய அவருடைய ஸ்தோத்திரம். காரியத்தை யாராலும் ஆராய்ந்து முடியவே முடியாது. நம்ப முடியாத என்ன அழைத்து ஸ்தோத்திரம் எல்லாரும் நம்பக்கூடிய விதத்தில் கர்த்தர் மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. நம்ப முடியாத சவுலை கர்த்தர் அழைச்சு என்ன செஞ்சிட்டாரு? சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றி விட்டார். இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். அப்போ உங்களை அநேகர் அசட்டை பண்ணலாம். இவனா, இவளா, இவங்களுக்கா, இந்த குடும்பமா, இந்த பிள்ளையா? அவங்க உங்களுடைய பேக்ரவுண்டை வைத்து உங்களை என்ன செஞ்சிருக்கலாம்? பேசியிருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த குடும்பத்துல போய் பிறந்துட்டேனே, ஆத்திரப்படாதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஊர்ல போய் பிறந்துட்டேனே, ஆத்திரப்படாதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த சபையை போய் கர்த்தர் கொடுத்துட்டாரே, ஆத்திரப்படாதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. பெரியவர் வாசமாயிருக்கிறார். பெரியவர் நம்மோடு இருக்கிறார். பெரியவைகளை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். பெரியவராய் நம்மோடு இருக்கிற ஒருவர் இருக்கிறார். எனக்கு அவர் பெரியவர் இருக்கிறார். நான் பெரிய குடும்பத்தில் பிறக்கல, ஆனா பெரியவரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எங்க அம்மா அப்பா பெரிய ஆளு கிடையாது, ஆனால் என்னை அழைத்தவர் பெரியவர். எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் பெரியவர். என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. என் சபை பெருசு கிடையாது, ஆனா என் சபையில் அசைவாடுகிறவர் பெரியவர். என் ஊழியத்தில் அசைவாடுகிறவர் பெரியவர். அல்லேலூயா. சில பேர் என்ன பார்த்தோன்னு கேட்பாங்க, உங்க சபையில எத்தனை பேர் வராங்க? கர்த்தர் கொடுத்து எத்தனை பேரை கொடுத்திருக்காரோ அத்தனை பேர் வராங்க. அல்லேலூயா. ஐயா ஸ்தோத்திரம். கூட்டம் பெருசு அல்ல, அந்த கூட்டத்தில் தேவனுடைய மகிமை தான் பெருசு. அங்கே வாசம் பண்ணுகிறது, அங்கே நம்முடைய நடுவில் உலாவுகிறவர் தான் பெரியவர். பெரிய சபையை கட்டி பெரியவர் அங்க இல்லனா ஒன்னுத்துக்கு ஆகாது. எங்க அம்மா அப்பா பெரிய ஆளா இருந்து பெரியவர் என்னோடு கூட இல்லாம போயிட்டார்னா, பெரியவர் என் கூட இருக்கிறார். உங்க குடும்பத்தில் பிறந்ததுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த கிராமத்தில் பிறந்ததுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பெரியவர் நம்மோடு இருக்கிறார். பெரியவர் ஒரு வார்த்தை சொல்லுங்க, பெரியவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிரிப்பு வருது. என்ன வருது? என்ன ஊழியத்துக்கு அழைச்சன்னு உடனே அந்த ஊழியக்கார ஐயாவுக்கு என்ன வந்தது? சிரிப்பு வந்தது. சிரிச்சதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இத்தனை பேர் இருக்கும்போது நீ என்னத்தை செய்ய போற என்று சொன்னதுக்காய் ஸ்தோத்திரம். இத்தனை பேர் இருக்கும்போது நீ என்னத்தை பெருசா செய்ய போற, உனக்கு என்ன தெரியும் என்று சொன்னதற்காய் ஸ்தோத்திரம். அந்த நிலைமையில கர்த்தர் என்ன வச்சதுக்காக நான் இப்போ ஸ்தோத்திரம் பண்றேன். அல்லேலூயா. அப்படி அறிவில்லாதவனாய், பேச தெரியாதவனாய், அழகில்லாதவனாய், அற்பமானவனாய் இருந்ததற்காக ஸ்தோத்திரம்.
சில நேரங்கள் எனக்கு தாழ்வு மனப்பான்மை ரொம்ப உண்டு. ஆனா நான் நினைப்பேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் சொல்லுவா, ஆமே சோத்திரம், நான் பெரியவர் தான், நான் பெரியவர், உன்னை அழைத்த நான் ரொம்ப 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 பெரியவர். அவர் எல்லாரையும் காட்டிலும் பெரியவர். எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க அவர் பெரியவர்? ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவர் யாரு? பெரியவர். நாசரேத் ஊர்ல இருந்து யாதொரு நன்மை வர கூடுமோ? நாத்தான்வேல் சொல்லுகிறான், நாசரேத் ஊர்ல இருந்து யாதொரு நன்மை வர கூடுமோ? பிலிப்பு சொல்லுகிறார், வந்து பார், அங்கதான் பெரிய காரியமே இருக்கு, அங்கதான் பெரிய 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 எழுப்புதல் வீரர்கள் அங்கதான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த கஷ்டப்பட்ட குடும்பத்துல என்ன இருக்கு? ஆண்டவர் சொல்றார், அங்கதான் எழுப்புதல் வீரனை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் மேல் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? யோவான் 1:45 வாசிங்க. யோவான் 1:45 இருந்து வாசிக்கலாம். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு எழுதியிருக்கிறவரை கண்டோ. அதற்கு நாத்தான்வேல் நல்ல கவனமா கேளுங்க. நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் வர உண்டாக. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வந்து பார். ஆமென். என்ன செய்து பார்? யாதொரு நன்மை இல்லப்பா, பெரிய பெரிய நன்மை அங்கதான் இருக்கிறது, பெரிய பெரிய ஆசீர்வாதம் அங்கதான் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பெரிய பெரிய எழுப்புதல் வீரர்கள் சடையமாங்குளத்துல தான் இருக்கிறாங்கன்னு சொல்லணும். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க அம்மா அம்மை தாய்மாருக்கும் தகப்பன்மாருக்கும் சொல்றேன், அம்மை சோத்திரம், என் குடும்பத்துல தான் கர்த்தர் அவ்வளவு பெரிய ஆட்களை வைத்திருக்கிறார். யோசேப்பை வைத்திருக்கிறார், எலியாவை வைத்திருக்கிறார், எலிசாக்களை வைத்திருக்கிறார், எஸ்தர் ராஜாத்திய வச்சிருக்கிறாரு, ரூத்த வச்சிருக்கிறாரு, பேதுருவை வச்சிருக்கிறாரு, பவுல கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த அற்பமான குடும்பத்துல பிறந்ததனால தான் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ பெரிய வீட்டுல பிறந்திருந்தா ஒன்னும் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, தெரிந்தெடுத்திருக்கவே இல்லை. லூயா. ஒரு மூட தூக்குற கூலிக்காரனுக்கு மகனா பிறந்ததனால தான் என்ன ஊழியக்காரன் கர்த்தர் தெரிந்தெடுத்தா. அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆமென். அல்லேலூயா. கை உடைஞ்சு போன, பீடி சுத்துன எங்க அம்மாவை பிள்ளையா பிறந்ததுக்கு நான் இப்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அதனாலதான் கர்த்தர் என்னை அழைத்தார், என்னை தெரிந்து கொண்டார். கவலைப்படாதீங்க. இங்க இருக்கிற வாலிப தங்கச்சிமாருக்கெல்லாம் சொல்றேன், ஆமே, தலையில பேன் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்காக சொல்றேன். அல்லேலூயா. இங்க இருக்கிற வாலிப தம்பிமாருக்கெல்லாம் சொல்றேன், நல்ல ராஃபுல் ஆடுதான், நம்ம என்னத்த பிரசங்கம் பண்ணுறாரு. இன்னைக்கு அற்பமா நினைக்காதீங்க பிரசங்கத்தை. ஆராதனை அற்பமா நினைச்சிட்டு நீ எப்படி நல்லா வாழ்ந்துருவேன். அல்லேலூயா. எதுக்கு பாஸ்டர் ஆராதனை? எதுக்கு நீங்க கரெக்டா 10 மணிக்கு வாங்க ஆராதனைக்கு வாங்கன்னு ஏன் சொல்றேன் தெரியுமா? உங்களை ஒரு வாரம் காப்பாத்தினது யாரு? அப்போ யாருக்கு நன்றி சொல்லணும்? அல்லேலூயா. எப்ப வீட்டுக்கு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றது நெசம் இல்லை. இப்போ துபாயில ஒவ்வொருத்தனும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு நிக்கிறான். எப்போ குண்டு விழும், எப்போ சோழி முடிவுன்னு யாருக்கு என்ன செய்யல. ஈரான் இஸ்ரேவேலு பைக்கில் போயிட்டு நீங்க சுகபத்திரமா வருது, உங்க பைக் ஓட்டுற திறமை நினைச்சிட்டு இருக்கீங்களோ? எதுக்கு ஆராதனைக்கு வரணும்? அல்லேலூயா. யார ஆராதிக்க வரணும்? ஒரு வாரம் ஃபுல்லா என்ன காப்பாத்தினாரே, கஞ்சி கொடுத்தாரு, சாப்பாடு கொடுத்தாரு, வஸ்திரம் தந்தாரு, வேலைக்கு போக உதவி செஞ்சாரு, சம்பளம் வாங்க உதவி செஞ்சாரு. இப்போ ஆராதனை எவ்வளவு? அப்போ எதற்கு ஆராதனைக்கு வரோம்? எதுக்கு பாட்டு பாடுறோம்? எதற்கு கை தட்டுறோம்? எதற்கு மகிமைப்படுத்துறோம்? என்ன ஒரு வாரம் ஃபுல்லா காப்பாத்தினாரு. சபை கூடி வருகிறதுல சிலர் விட்டு விடுகிறதை போல. அல்லேலூயா. சிலர் முகத்தெல்லாம் பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? ஆராதனையினுடைய மேன்மை தெரியல. ஸ்தோத்திரம் பண்ண பழகல. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த கணவருக்காக ஸ்தோத்திரம். கணவரை நினைச்சு சஞ்சலப்படாதீங்க, பிள்ளைய நினைச்சு சஞ்சலப்படாதீங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். பிள்ளையோ கணவரையோ குடும்பத்தையோ தூத்திட்டு தெரியாதீங்க. இது என்ன பிள்ளை, இது என்ன புருஷன், இது என்ன பொண்டாட்டி அப்படின்னு யார்ட்டையும் என்ன செய்யாதீங்க, தூத்திட்டு தெரியாதீங்க. அல்லேலூயா. யார்கிட்டையும் என்ன செய்யாதீங்க, அவதூறா பேசாதீங்க. உங்க பிள்ளைய, உங்க கணவரை, உங்க மனைவிய, உங்க குடும்பத்தை நீங்களே என்ன செய்யாதீங்க, தூத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, முழங்கால் போடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கனப்படுத்துவா, கர்த்தர் கையில எடுப்பா, கர்த்தர் சந்திப்பா. கை தட்ட வராது, நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்ப நாசரேத்து ஊர்ல இருந்து யாதோ ஒரு நன்மை வர உண்டாக எந்தாக. அப்போ பிலிப்பு சொல்றாரு, நீ சொன்னது சரிதான்பா, ஆனா இதுல இருந்து தான் பெரிய ஊற்றே வருது. அல்லேலூயா. இதுல இருந்து தான் பெரிய பெரிய காரியமே என்ன செய்யுது, இதுல இருந்து. அல்லேலூயா. இதுல இருந்து என்ன வந்துட போகுது, இதுல இருந்து என்ன வந்துட போகுது, இதுல இருந்து என்ன, இந்த குறைவை வச்சுட்டு என்ன செய்ய முடியும், குறைவை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணு. என்ன செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். நாசரேத்துல ஊர்ல இருந்து என்னத்தை செய்யணும்னு கர்த்தருக்கு தெரியும். உனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு எல்லாமே. அல்லேலூயா. எதுல இருந்து சின்ன நன்மை கூட வராதுன்னு நாத்தான் வேலை நினைச்சானோ அங்க இருந்தான் பெரிய காரியம் வந்தது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த சின்ன சபையிலிருந்து தான் அப்போஸ்தலர்கள் எழும்ப வேண்டும், இந்த சின்ன ஊழியத்திலிருந்து தான் ஆமே ஜெப வீரர்கள் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. இந்த சின்ன சபையிலிருந்து தான் மிஷனரிகள் எழும்ப வேண்டும், இந்த சின்ன குடும்பத்திலிருந்து தான் ஆமென் ஆமென் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எழும்ப வேண்டும். ஆமென் ஆமென் மேன்மையானவர்கள் எழும்ப வேண்டும். நீங்க நம்புறீங்களா, நம்புறீங்களா? அல்லேலூயா. எதுல இருந்து வராதுன்னு நினைச்சாங்களோ அங்க இருந்து தான் வந்தது. எந்த நிலம் ஒன்னத்துக்கு ஆவாதுன்னு நினைச்சாங்களோ அந்த நிலத்துல இருந்து தான் என்ன வந்தது, நூறத்தனையான ஆசீர்வாதத்தை கத்த தந்தார். இது ஆண்டவரால செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா, செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஒரு மனுஷன் குறைவுல சோத்திரம் பண்றான்னா அவன் யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கான்னு அர்த்தம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒத்த குறைச்சலிலும் ஸ்தோத்திரம் பண்றான்னா அவன் யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறான், கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறான். அவன் தான் நிரம்புகிறதை பார்ப்பான். ஸ்தோத்திரம் பண்ணுகிறவன் தான் நிரம்புகிறதை பார்ப்பான். ஸ்தோத்திரம் பண்ணுகிறவன் தான் தேவ மகிமையை என்ன செய்வான், காண்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்க சொல்லுங்க, என்கிட்ட இருந்துதான் பெரிய காரியம் பாய்ந்து போக போகிறது. ஆண்டவர் சொன்னா, நீ பரவி பாய்கிற ஆறு. நீ யாரு? பரவி பாய்கிற ஆறு. அப்ப குறைவுக்காக ஸ்தோத்திரம் பண்ண, குறைவுக்காக முறுமுறுக்காதீங்க, வசனத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க அப்படியே கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 17வது அதிகாரம், 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை திருப்பிக்கலாம். நன்றி ஆண்டவரே. அங்கே சவுல் அவருக்கு ஒரு ஆடையை என்ன செய்து விடுகிறார், யுத்த வஸ்திரத்தை போட்டு விடுகிறார். ஆனா தாவீது என்ன சொல்றாரு, ஆண்டவரே இது எனக்கு என்ன இல்லை, பழக்கம் இல்லை. அந்த வசனத்தை வாசிங்களேன். ஆமை, நன்றி ஆண்டவரே. 39 1 சாமுவேல் 17:39. இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை கலற்றி போட்டு, எதை கையில் எடுக்கிறாரு, தடியை கையில பிடித்து கொண்டு போதும். அல்லேலூயா. இப்ப சவுல் தன்னுடைய யுத்த வஸ்திரத்தை யாருக்கு கொடுக்கிறாரு, தாவீதுக்கு கொடுக்கிறாரு. இப்ப தாவீது என்ன சொல்றாரு, எனக்கு இதுல பழக்கமும் இல்லை, இதுல எனக்கு அப்பியாசமும் அல்லேலூயா. எனக்கு பழக்கமும் இல்லை, அப்பியாசமும் இல்லை, எனக்கு அபிஷேகம் தான் இருக்கு. அல்லேலூயா. பழக்கம் இல்லை,
எந்த அபியாசமும் இல்லை என்ற என்ன இருக்கு? அபிஷேகம் ஒன்றை தவிர வேற எதுவும் இல்லை. நான் சொல்றேன் அது ஒன்றை தவிர வேற எதுவும் வேண்டாங்கிறேன். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் ஒன்றை தவிர வேற எதுவும், ஏன்னா இந்த அபிஷேகத்துக்கு முன்னால எந்த யுத்த வீரனும் என்ன செய்ய முடியாது? ஜெயம் கொள்ள முடியாது. இந்த அபிஷேகத்துக்கு முன்னால ஒட்டுமொத்த உலகமும் எதிர்த்து வந்தாலும் இந்த அபிஷேகத்தை ஜெயிக்க முடியவே. 1000 பேர் வந்தாலும் பரவாயில்ல, 10000 பேர் வந்தாலும் இந்த அபிஷேகத்தை எதிர்த்து நிற்க ஒருவனாலும் கூடாது. எந்த ஞானத்தினாலும் கூடாது, எந்த கல்விமானாலும் கூடாது, எவ்வளவு திறமை படைச்சவனாலும் இந்த அபிஷேகத்தை எதிர்த்து நிற்கவோ தோற்கடிக்கவோ முடியவே முடியாது. அப்ப நீ எதற்காக ஸ்தோத்திரம் பண்ணணும்? ஆண்டவரே, எனக்கு தந்த பெரிய அபிஷேகத்திற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு தந்த பெரிய அபிஷேகத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ இவருக்கு என்ன பழக்கம் இல்லை. அப்போ உனக்கு என்னதான் பழக்கம்? எனக்கு என்ன பழக்கம்? அம்மைக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஆடு மேட்ச் தான் பழக்கம். அல்லேலூயா. பொருத்தமே இல்லாத ஒன்றை ஆமே ஸ்தோத்திரம் யார் கையில கொடுக்கிறார்? சவுலு தாவீது கையில கொடுக்கிறாரு. தாவீது சொல்றாரு, இது எனக்கு பழக்கமே. அல்லேலூயா. அப்போ உனக்கு என்னதான் வரும்? எனக்கு கவனையும் கல்லையும் எடுத்துக்கிட்டு திரியதான் எனக்கு பழக்கம். ஏண்ட ஒரு தடி இருக்கும், ஏண்ட ஒரு கவன் இருக்கும், ஏண்ட ஒரு எப்பா கவனையும் கல்லையும் வச்சு எதை துரத்தலாம்? ஆடை பிடிக்க வருகிற நான் சின்ன சின்ன மிருகத்தை என்ன செய்யலாம்? துரத்தலாம். ஆனா கோலியாத்தை அடிக்கிறது, இந்த கூழாங்கல் கோலியாத்துக்கு எம்மாத்திரம். இந்த தடி கோலியாத்து பார்வையில மட்டும் எம்மாத்திரம் கிடையாது. அங்க சுத்தி இருந்த இஸ்ரவேல் பாளையத்திற்கும் பெலிஸ்தியர்களுடைய பாளையத்திற்கும் தாவீது எம்மாத்திரம். தாவீது வச்சிருந்த தடி, தாவீது வச்சிருந்த கவனு, தாவீது வச்சிருந்த கூழாங்கல் என்னது? எம்மாத்திரம். யாருடைய பார்வையில? எல்லாருடைய பார்வையிலும் அது எம்மாத்திரம். அல்லேலூயா. ஏன்னா இது இது யுத்தத்தினுடைய ஆயுதம் அல்லவே அல்ல. கோலியாத்தும் பரியாசம் பண்ற தடியோட வருகிறதற்கு நான் யாரு? நாயாங்கம். அல்லேலூயா. தடியோட வருவதற்கு நான் யாரா? நாயா? அப்ப பொருத்தமே இல்லாத விஷயத்தை யாராவது நம்புவாங்களா? அப்ப அந்த இடத்துல எல்லாரும் தாவீதை என்ன நினைச்சிருப்பாங்க? பைத்தியம். என்ன சொல்லியிருப்பாங்க? அபத்தம், பைத்தியம். இல்லை இவனுக்கு. அப்போ அந்த பைத்தியம்னு சொல்ல வச்சாரு பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பைத்தியம் சோமன வேற ஒண்ணுமே இவளுக்கு தெரியாது. இவனுக்கு சோமன்ற தவிர வேற எதுவுமே பைத்தியம். எப்ப பார்த்தாலும் எதுதான் பண்ணிக்கிட்டு நடக்கு? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்றதுனால உங்களை பைத்தியம் சொல்றாங்களா? ஸ்தோத்திரம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏக்கா நீ ஜெபம் பண்றதுனால உன்னை பைத்தியம்னு சொன்னா அதுக்கு என்ன செய்? ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சில நேரங்களில் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்ற வார்த்தை ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆண்டவர் நம்மகிட்ட சொல்ற வார்த்தை ரொம்ப நமக்கே இது என்னடா, இதை போய் ஆண்டவர் சொல்றாரு, இதை போய் ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு? பெரிய பிரச்சனையில் இருப்போம். ஆண்டவர் சொல்லுவாரு, ரூம்ப பூட்டிட்டு ஒரு 10 பாட்டு பாடும்பார் ஆவியானவர். இந்த எடக்கு முடக்காலாம் பேசாதீங்க ஆண்டவரே, நான் பெரிய சிக்கல்ல இருக்கேன், நீங்க என்ன செய்ய சொல்றீங்க? ஆராதிக்கிறவன்ட்ட தான் கர்த்தர் பேசுவாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அன்னால் கூட தான் ஆண்டவர் இடைப்படுவார், பெணிலா கூட இடைபட மாட்டார். அல்லேலூயா. யாருக்கிட்ட தான் இடைப்படுவாரு? அன்னாள்கிட்ட தான் பேசுவார். அப்போ பெரிய சிக்கல் இருக்கு. நம்ம ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு? அந்த பாஸ்டர் போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்ன பிரசங்கம் பண்ணாரு? நானே பெரிய சிக்கல்ல இருக்கேன், நானே பெரிய சங்கடத்துல இருக்கேன், நானே பெரிய கவலையில இருக்கேன். ஆனா இந்த பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்றாரு? ரூம்பை பூட்டிக்கிட்டு 10 பாட்டு பாடி என்ன செய்? இவர் என்ன இவருக்கு பிரசங்கம் பண்ண தெரியுமா? சம்பந்தமே இல்லாம என்ன செய்யறாரு? இப்படிதான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார். அதை நான் தான் உங்கள்கிட்டையும் சொல்றேன். அல்லேலூயா. என்கிட்ட பெரிய சிக்கல் வெறுமையா இருக்கும்போது, ஒண்ணுமே இல்லாதப்போ என்னப்பா செய்யணும்னு நினைக்கும் போது என்ன செய்ய சொல்றாரு? ஏடா ஒண்ணுமே செய்ய வேண்டாண்டா, ரூம்பை பூட்டிக்கிட்டு உனக்கு தெரிஞ்ச நல்ல 10 பாட்டை பாடி என்னை ஆராய்ச்சிக்கிட்டே இருன்னு மட்டும்தான் சொன்னார். எத்தனை பேர் நீங்க அப்படி செய்வீங்க? அல்லேலூயா. 5 பேருக்காக அல்லேலூயா ஆண்டவரே எல்லாரும் சொல்லுங்களேன். இந்த பிரச்சனை வரும்போதுதான் ஒவ்வொருத்தனும் பில்கேட்ஸ் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். யார் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறான்?
இந்த பல்பை கண்டுபிடிச்சது யாருமா? தாமஸ் ஆல்வா எடிசன். அவனை மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். எது வந்த உடனே அதை என்ன செய்யலாம், இது என்ன பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம், இந்த பல்பை எங்க மாற்றலாம், அல்லேலூயா, இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யலாம், இவங்கிட்ட வாங்கலாம், இவங்க இதை பண்ணலாம், இதை பண்ணலாம். ரொம்ப என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறான் மனுஷன், ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். ஆனா ஆண்டவர் சிம்பிளா ஒரு வழியை சொல்லுவார். யோசிக்கலாம் வேண்டாண்டா ராசா, என் மகளே என்ன செய்ய, கொஞ்ச நேரம் என்னை ஆராதிச்சுக்கிட்டே இரு. அல்லேலூயா. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. நல்ல போடுமா. யெகோவா ஈரே, கொஞ்ச நேரம் ஆராதிங்க, பார்த்து கொள்வி. இந்த மைக்கு அனாதையா பாடுங்க, 2 மைக்கிலையும் பாடுங்க. அப்பா ஸ்தோத்திரமே, நாமம் என் புகலிடமே, ஆமென், நாமம் என் புகலிடமே. அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க பேசுறதெல்லாம் சரி, நம்புற மாதிரி பேசுங்க ஆண்டவரே. நீங்க பேசுறதெல்லாம் சரிதான், ஆனா நீங்க எப்படி பேசுங்க, நாங்க நம்புற மாதிரி கோலியாத்த கொல்றதுக்கு கூழாங்கல்ல போய் எடுக்க சொல்றீங்களே, இது நம்புற மாதிரியவா, நம்புற மாதிரியவா இருக்கு? அல்லேலூயா. அவ்வளவு பெரிய பாளையத்தை கொல்லுவதற்கு பானச்சட்டையும் தீவெட்டியும் கொண்டு போய் சொல்றீங்களா, இது நம்புற மாதிரி இல்லப்பா. அவன் கிழக்கத்தை புத்திரன் எல்லாரும் என்ன செய்யறாங்க, மீதியானியர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, லட்சக்கணக்கில் நிக்கிறாங்க. நீங்க என்னத்தை சொல்றீங்க, ஒரு பானையும் தீவெட்டியும் எடுத்துட்டு போட்டு உடங்குறீங்க. இது நம்புற மாதிரி பேசுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்புற மாதிரி பாஸ்டரை பேச சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ நம்புற மாதிரி நான் என்ன செய்யல, ஆமா என்ன பேச சொல்லாத, நான் என்ன பேசுறேனோ அதை நம்பு. நம்புற மாதிரி பேசுங்கப்பா, நம்புற மாதிரி பேசுங்கப்பான்னு என்ன செய்யாத, சொல்லாத. நான் என்ன பேசுறேனோ அதை நீ நம்பினா மட்டும் போதும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஆமா ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க என்ன செஞ்சா போதும். நம்பினா மட்டும், மூளைக்கு மட்டும் வேலை கொடுக்காதீங்க. எதுக்கு வேலை கொடுக்காதீங்க? ஆண்டவர் பேசினதை புரிஞ்சு கொள்வதற்கோ ஆமை அறிந்து கொள்வதற்கோ என்ன செய்யாதீங்க, வேலை கொடுக்கவே கொடுக்காதீங்க. என்ன மட்டும் செய்யுங்க, விசுவாசிக்க மட்டும் செய்யுங்க. குறைவு இருந்தா நீங்க என்ன செஞ்ச மட்டும் செய்யுங்க, விசுவாசிக்க மட்டும் செய்யுங்க. அல்லேலூயா. ஏன்னா உங்க குறைவுல தான் உங்க விசுவாசம் சோதிக்கப்படுகிறது, உங்க வெறுமையில தான் உங்க விசுவாசம் சோதிக்கப்படுகிறது, உங்க பசியில தான் உங்க விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. எதுல சோதிக்கப்படுகிறது? ஒன்னே ஒன்னு கொடுத்துட்டு தான் கர்த்தர் சோதித்து பார்ப்பார். உங்க விசுவாசம் விளங்குவதற்கு அந்த குறைவு தான் கர்த்தர் கையில் எடுக்க போகிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல ஆத்திரப்படாம ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டீங்க, சந்ததி சந்ததியா அவர் உங்களுக்கு காண்பிக்க போகிற மேன்மையை நீங்க கட்டாயம் என்ன செய்வீர்கள், பார்ப்பீர்கள். கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா ஆமே என்னாலும் வெற்றி தருவி. கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. நாமம் நாமம் என் புகலிடமே, தோடு துதித்திடுவே. அல்லேலூயா. அவர் பேசினதை யார் நம்பினானோ அவன் தான் பெரிய ஆளு. அல்லேலூயா. வேதாகமத்துல ஆபிரகாம் ரொம்ப பெரிய ஆளு, யோசேப்பு ரொம்ப பெரிய ஆளு, தாவீது ரொம்ப சின்ன ஆளா இருந்தது ஆண்டவர் எப்படி ஆக்கிட்டாரு பெரிய ஆளா. ரூத் பெரிய, சொல்லுங்க நான் சொல்ல சொல்ல சொல்லுங்கம்மா, தானியேல் பெரிய, இவங்கெல்லாம் பெரிய ஆள் ஆனதுக்கு காரணம் என்ன? ஏசப்பா பேசினதை நம்பினாங்க.
அல்லேலூயா. என்னப்பா பேசுனீங்கன்னு கேட்காம ஏசப்பா சொன்னதை அப்படியே நம்பினதுனாலதான் அவங்க பெரிய ஆட்களாய் மாறினார்கள். நீங்க பெரிய ஆளா மாறு, உங்க காரியம் பெருசா மாறுவதற்கு நீங்க வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நம்புங்க, உங்கள் காரியம் பெரிதாய் மாறும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா அந்த வார்த்தை அப்படியே நம்புங்க. ஆமே, நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆமே சீமானாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய ஆளா வந்த ஆமே, என்ன செஞ்சாரு ஆண்டவர்னு கேட்க மாட்டான். ஆமே, இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்கியம்மா, ஆண்டவர் என்ன செஞ்சார், ஆண்டவர் என்ன செஞ்சார்னு கேட்க கூடாது. ஆண்டவர் உன்ட என்ன சொன்னார்னு கேட்கணும். நல்ல கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சேக்கசி இவ்வளவு பெரிய ஆளா கர்த்தர் உங்களை மாற்றிருக்காரு, ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்தாருன்னு நான் கேட்க மாட்டேன். கர்த்தர் உன்ட என்ன சொன்னார், கர்த்தர் உன்ட என்ன உன்னை அழைக்கும் போது கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுதான் உன்னுடைய எதிர்காலம். அல்லேலூயா. ஆமே, ஆண்டவர் என்ன சொன்னாரு, உங்கள்கிட்ட என்ன சொன்னாரு, ஜெபிக்கும் போது என்ன சொன்னாரு, ஆலயத்துக்கு வரும்போது என்ன சொன்னாரு, தீர்க்கதரிசனமா என்ன சொன்னாரு, வாக்குத்தத்தமா என்ன சொன்னாரு, உன் பிள்ளையை குறித்து கர்த்தர் என்ன சொன்னாரு, அதை நம்பு. அதுதான் உன்னை பெரிய ஆளாய் மாற்ற போகிறது. அல்லேலூயா. இந்த குச்சியை எடுத்துட்டு போன யார சொல்றாரு, இந்த கோலை எடுத்துட்டு போன யார சொல்றாரு, யார சொன்னாரு, சசன்னு சொல்லாதீங்க, சத்தமா சொல்லுங்க. மோசே என்ன சொன்னாரு, உன் கையில இருக்கிற இந்த கோலை அந்த குச்சியை எந்திரிச்சு எஞ்சிட்டு போ. யாராவது போவானா, ஏதாவது கம்பை கையில் வச்சுக்கிட்டு இதை நம்பிக்கிட்டு யாராவது போவானா? கம்பை யாராவது நம்ப முடியுமா சொல்லுங்க? கம்பை ஒருவனும், ஆனால் கர்த்தர் யூஸ் பண்ணுகிறவர். அந்த கம்பை தான் கர்த்தர் யூஸ் பண்ணாரு, அந்த எம்மாத்திரத்தை தான் கர்த்தர் என்ன செஞ்சாரு, யூஸ் பண்ணுகிறார். அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது தான் கர்த்தர் அதை யூஸ் பண்ணுகிறார். நீங்க இந்த பிள்ளைக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஜாப்லினுக்காக ஸ்தோத்திரம்பா அப்படின்னு நீங்க கையை வச்சு டெய்லி ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா அந்த பிள்ளையை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். அந்த பிள்ளையை தான் கர்த்தர் ஆமை என்ன செய்வார், ஆமை மகிமைப்படுத்துவார். அதனாலதான் தினமும் குடும்ப ஜெபத்தில் பிள்ளை மேல கையை வச்சு என்ன செய்யணும், என் மனைவி அதை ரெகுலராக செய்வா, நான் கொஞ்சம் மறந்துடுவேன். அல்லேலூயா. என்னைய பார்த்து சொல்லுவா, நீர் ஊழியக்காரு, நீர் ஒரு நாளாவது பிள்ளை மேலே கையை வச்சு சோம் பண்ணு, நீ கையை வச்சு சோம் பண்ணலாமா, அதனால ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தாய்மார் தகப்பன்மார்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தந்த ஆண் பிள்ளைக்கும் ஸ்தோத்திரம், பெண் பிள்ளைக்கும் ஸ்தோத்திரம். தலை மேலே போன வாரம் உமன்ஸ் யார் அம்மாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினீங்க, அம்மாட்ட போய் அப்பாட்ட போய் யாப்பேசி ஆசீர்வாதம் வாங்கினியாம்மா? அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் ஏன் என்னைய இலக்கிய? அல்லேலூயா. சேம ஆசீர்வாதம் வாங்கினியாம்மா? கேரி ஆசீர்வாதம் வாங்கினியாம்மா? அல்லேலூயா. அம்மா, ஏன்னா அம்மா பண்ற ஸ்தோத்திரம் ரொம்ப ஆசீர்வாதமானது. அல்லேலூயா. நீ எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் அம்மாவும் அப்பாவும் நம்ம தலை மேலே கையை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணி சொல்கிறாங்க பாருங்க ஒரு வார்த்தை, அதுதான் ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பிள்ளைங்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பசங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ கோலையும் கம்பையும் கொடுத்து என்ன செய்ய, நீ எகிப்துக்கு கேட்டா சொல்லு, நான் இருக்கிறவராகவே. மோசே சின்ன ஆளுதான், ஆனா மோசேட்ட சொன்ன வார்த்தை பெருசு. அல்லேலூயா. அம்மை நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே 5 அப்பம் 2 மீன் தான், ஆனா இது சின்னது தான், ஆனா நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப பெருசு ஆண்டவரே. அல்லேலூயா. அம்மே சூத்திரம். என் குடும்பம் சின்னது தான், ஆனா நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப பெருசு. என்ன வார்த்தை சொன்னாரு? ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல அவனை மீதி ஆணிற பாளையத்தில் இருக்கிற எல்லாரையும் முறியடிப்பா. ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல. ஆமே. ஆனா அந்த வார்த்தையை நம்ம பெருசா பார்க்க மாட்டோம். இதுக்கும் சம்பந்தமே. எகிப்தை ரட்சிக்க போறேன், கர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த கோலை கையில கொடுத்து சம்பந்தம் இல்லாம பேசுறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. நீங்க யோசேப்பினுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தா, ஆமே ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்துக்கு யார் அர்த்தம் சொல்ல கூப்பிடுறான் எல்லாரையும்?
இருக்கிற எல்லா மந்திரவாதிகளையும் யார் கூப்பிடுறா? பார்வோன் கூப்பிட்டு என்ன சொல்றாரு? அவர் கண்ட சொப்பனத்துக்கு என்னத்தை கேட்கிறாரு? அர்த்தத்தை கேட்கிறாரு. நீங்க இந்த யோசேப்பு படத்தை பார்த்தீங்கன்னா அதுல ஒரு மந்திரவாதி கையில கோலை வச்சுக்கிட்டு சொல்லுவான், மெலிந்த பசுக்கள். இந்த படம் யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அதுல அந்த ஐயா என்ன சொல்லுவாரு? பார்வோன் சொன்ன சொப்பனத்தை அப்படியே சொல்லுவார். அர்த்தத்தை கேட்க சொன்னா மந்திரவாதி என்ன சொல்லிட்டு இருப்பான்? மெலிந்த பசுக்கள், ஆமே, கொளுத்த பசுக்கள். அப்ப பார்வோன் டென்ஷன் ஆயிடுவா. ஏல, நான் சொன்ன சொப்பனத்தை நீ அப்படி சொல்லதுக்காக உன்னை நான் கூப்பிட்டேன். நான் சொன்ன சொப்பனத்துக்கு நீ என்ன செய்யணும்? அர்த்தம் சொல்லதான் கூப்பிட்டேன். நீ என்ன? மெலிந்த பசுக்கள், கொளுத்த பசுக்கள், ஆமை, காய்ந்த கதிர்கள், இதுக்காக நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு மந்திரவாதி, எல்லா மந்திரவாதியும் என்ன செஞ்சிட்டான்? எல்லா மந்திரவாதியும் கூப்பிட்டு பார்த்துட்டான். ஒருத்தனை என்ன செய்ய முடியல, பதில் சொல்லவே முடியல. அல்லேலூயா. ஆனா யார கூப்பிடுறான்? கடைசியா யார கூப்பிடுறாங்க? யோசேப்பை கூப்பிடுறாங்க, ஒரு அடிமையை கூப்பிடுறாங்க. இப்ப அடிமைக்குள்ள இருக்கிற காரியத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. அந்த குறைவுக்குள்ள இருக்கிறத கர்த்தர் காண்பிப்பார். அந்த ஆமை, அந்த அற்பமா இருக்கிறவருக்குள்ள இருக்கிற அதிசயத்தை கர்த்தர் காண்பிப்பார். அல்லேலூயா. அந்த 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 ஆமை ஆமை ஏமாத்திரமா இருக்கிற மனுஷன் வாழ்க்கையில இருக்கிற பிரம்மாண்டத்தை கர்த்தர் காண்பிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதிசயத்தை காமிப்பாரு. நீ அப்பம்னு நினைச்ச அந்த 5 அப்பமும் 2 மீனும் நீங்க என்ன நினைச்சீங்க? ஆமா, இந்த வேலையா அற்பம்னு நினைச்சீங்க. ஆனா அந்த அதுக்குள்ளதான் கர்த்தர் அதிசயத்தை வைத்திருக்கிறார். அதுக்குள்ளதான் கர்த்தர் அதிசயத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கையளவு மேகந்தாம்னு நம்ம நினைச்சோம். ஆனா ஒட்டுமொத்த தேசமும் செழித்து விட்டது. ஆறுகள், குளங்கள், ஆமே, ஸ்தோத்திரம், எல்லாம் நிரம்பினது. ஆமே, வறட்சியா இருந்த தேசம் முழுவதும் திரட்சியாய் மாறினது. ஒரு சின்ன கையளவு மேகம் என்று அற்பமா தான் நினைச்சோம். ஆனா அதுக்குள்ள கர்த்தர் மிகப்பெரிய எழுப்புதலை வைத்திருந்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அடிமைன்னு நினைச்சோம். அந்த அடிமைக்கு ஒன்னும் இல்லைன்னு நினைச்சோம். ஆனா பார்வோன் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான், இவன் அடிமை இல்லடா, இவனுக்குள்ள இருக்கிறவர் ஆளுநர், பிரைம் மினிஸ்டர். அல்லேலூயா. கர்த்தர் அதை தான் செய்ய போகிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும். இந்த சபைக்குள்ள கர்த்தர் என்ன வச்சிருக்கிறான்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். இந்த ஊழியத்துல கர்த்தர் எதை வச்சிருக்கிறான்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லப்பா, எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆண்டவரே. நீங்க ஆமை, நாகமானுடைய கதையை வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தை, ஆமை, சோத்திரம். நீங்கள்லாம் எதற்காக நான் இவ்வளவு தூரம் பேசுறோம்னா, நீங்க குறைவை கண்டு என்ன செய்யக்கூடாது? ஆமை, அற்பத்தை கண்டு என்ன செய்யக்கூடாது? கலங்கவே கூடாது. அல்லேலூயா. ஆமை, வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம். அதனுடைய தகப்பனே நன்றி அப்பா. 8வது வசனத்தை வாசிங்க. 7 இருந்து வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சொன்னி அனுப்பினான். அதுக்கடுத்து என்ன சொல்றாரு? நாகமான பார்த்து 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எலிசா ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, நீ உன் மாம்சம் மாறி நீ என்ன செய்வாய்? சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். 12 வாசிங்க. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் ஆப்னாவும் பர்பாவும் போனான்.
அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து ம் ஆ ம் 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 அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம். இந்த பெரிய காரியத்திற்கு எலிசா என்ன செய்தாரு? ஒரு சின்ன தீர்வை என்ன செய்தாரு? சொல்லி கொடுக்கிறார். ஆனா சிக்கல் பெரிய சிக்கல், வியாதி பெரிய வியாதி. அல்லேலூயா. இவர் என்ன நினைச்சுக்கிட்டு வராரு? ஏன்ட இருக்கிற பெரிய வியாதி, யார்கிட்ட எல்லாமோ போன, என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தேன், என்ன செய்ய முடியல. இப்போ ராஜாவே சொல்றாரு, இஸ்ரவேல் ராஜாவே சொல்றாரு, என்ன பெரிய சிக்கல்ல மாட்டி விடுறதுக்கு தான், விரோதிக்கிறதுக்கு தான் யாரை அனுப்பிட்டு இருக்கான்? நாகமான இந்த நோயை என்ன எப்படி குணமாக்க முடியும் என்று சொல்லி ராஜாவுக்கு என்ன வரல? விசுவாசம், நம்பிக்கை. அப்படிப்பட்ட பெரிய சிக்கல்ல யார் இருக்கிறா? நாகமான் இருக்கிறான். ஆனா இந்த பெரிய சிக்கலுக்கு எலிசா சொன்ன தீர்வு ரொம்ப சின்னது, அற்பமானது. இதை யாரால நம்ப முடியல? அண்ணா, நீர் என்னலாமோ செய்வீர், என்னலாமோ சொல்லுவீர்னு வந்தா என் முகத்தை கூட பார்க்காம ஆளை அனுப்பி என்ன செய்ய சொல்றீரு? இந்த யோர்தான்ல 7 தரம் என்ன செய்ய, ஸ்நானம் பண்ணி முங்கி குளிச்சுட்டு போன்னு பெருசா சொன்னாரா? சின்ன காரியத்தை சொன்னாரா? பெருசா சொன்னாரா? சின்ன காரியத்தை சொன்னாரா? சின்ன காரியத்தை தான் என்ன செஞ்சாரு? சொன்னார். அல்லேலூயா. ஆனா இவ என்ன செய்யறான்? பர்பா அந்த நதியை என்ன செய்யறான்? மேன்மைப்படுத்தி பேசுகிறான். அல்லேலூயா. ஆனா அவன் மூழ்கி எழுந்த மாத்திரத்தில் அவனுடைய சரீரம் சின்ன பிள்ளையுடைய சரீரத்தை போல மாறிட்டு, அல்லேலூயா, அவன் என்ன செய்தான்? மறுரூபமாக்கப்பட்டான். சொல்லுங்க, என்ன செய்யப்பட்டான்? என்ன செய்யப்பட்டான்? மறுரூபம். அவனுடைய சரீரம் என்ன செய்யப்பட்டது? மறுரூபமாக்கப்பட்டது. அல்லேலூயா. ஏற்கனவே இருந்த சரீரம் அல்ல, அங்கே ஒரு புதிய சரீரத்தை யார் பெற்றுக்கொண்டான்? நாகமான் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அற்பமான தண்ணி அல்ல, அற்பமான நதிகள் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் ஆமே சொல்லுகிற வார்த்தை தான் பெருசு, அவருடைய வார்த்தை ஒன்றுதான் பெரியது. அல்லேலூயா. அந்த வார்த்தை அந்த மனுஷனை என்ன செய்து? புதிதாய் மாற்றிவிட்டது. அப்ப இந்த அற்பமான இந்த தண்ணீருக்குள்ள கர்த்தர் எதை வச்சிருக்கிறாரு? மறுரூபத்தின் மகிமையை வச்சிருக்கிறார். நீங்க அதை தான் நினைக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் எதை வச்சிருக்கிறாரு? நாகமானுடைய சரீரம் எப்படி மாறிட்டு? தழும்பு இல்லாத சரீரம். அதாவது அவனுடைய சரீரம் குழந்தைய போல மாறி இருக்கிற அர்த்தம் என்னது? அவன் மறுரூபமா மாறி இருக்கிறான்னு அர்த்தம். சொல்லுங்க, மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சாதாரணமானது அல்ல, நம்மளை மறுரூபமாக்குகிறது. அல்லேலூயா. இதை யாரெல்லாம் தாகமாய் கேட்கிறானோ, இதை யாரெல்லாம் தாகமாய் வாசிக்கிறானோ, இதை யாரெல்லாம் தாகமாய் தியானிக்கிறானோ, அவன் மறுரூபமாக்கப்படுகிறான். அவன் மறுரூபமாக்கப்படுகிறான். அது மறுரூபமாக்கப்படுகிறான். இரவும் பகலும் தியானிக்கிறவன் அவனை சாதாரண கர்த்தர் வைக்க மாட்டார். அவனை கர்த்தர் மறுரூபமாய் மாற்றுகிற நாட்கள் கட்டாயம் வருகிறது. அல்லேலூயா. இது சாதாரணமான வார்த்தை அல்ல, நம்மை மறுரூபப்படுத்துகிற வார்த்தை. அல்லேலூயா. நம்மளை எப்படி மாத்துற வார்த்தை? அவருடைய அன்பு சாதாரணமானது அல்ல, நம்மளை மறுரூபமாக்குகிறது அவருடைய அன்பு. அப்ப நீங்க கீழ்ப்படியும் போது என்ன செய்யப்படுகிறீர்கள்? சின்ன கீழ்ப்படிதல் தான். ஆனா உங்களை கர்த்தர் பெரிய அளவுல ஆசீர்வதித்து விடுவார். பெரிய அளவில் உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்தி விடுவார். வார்த்தையை அசட்டை பண்ணாதீங்க. என்ன செய்யாதீங்க? வார்த்தையை அசட்டை பண்ணவே. சுகமான பிறகு குளிக்கிறது வேற, சுகமான பிறகு குளிக்கிறது. ஆனா குளிச்சா சுகமாகுன்னு சொல்றதை யாரால என்ன செய்ய முடியல? சுகமாகுனா என்ன செஞ்சுக்கலாம்? குளிச்சுக்கிடலாம். தைலத்தை தேய்ச்சி விட்டா போய் என்ன செஞ்சுக்கலாம்? குளிச்சு சுகமாகிடலாம். அல்லேலூயா. ஆமே. ஏன்னா ஆமா. ஆனா இங்க என்ன சொல்றாரு? எதையும் தடவி விட்டு எதையும் பூசி விட்டு குளிக்க சொல்லல, போய் குளின்னு மட்டும்தான் சொல்றாரு. ஆனா சுகமானது மாத்திரம் அல்ல, மறுரூபமானான். அங்க சுகமாகல, மறுரூபமானான். நாகமான் என்ன செய்தான்? மறுரூபமானான். ஆண்டவர் ஒரு குருடனுடைய கண்களை எப்படி திறக்கிறாரு? உமிழ் நீரால சேற்றை உண்டாக்கி அவன் கண்கள்ல தடவி சீலோவாம் குளத்துல போய் என்ன செய்ய? உன் முகத்தை, உன் கண்ணை நம்ப முடியுதா?
எப்படி ஒரு சேது எப்படி கண்ணை திறக்க முடியும்? அல்லேலூயா. ஒரு உமிழ் நீர் எப்படி கண்ணை, ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அல்லேலூயா. ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீங்க கை வலின்னு மாத்திரை கேட்டுட்டு போனீங்கன்னா டாக்டரு காய்ச்சலுக்கு மாத்திரை தந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? இவரு படிச்சாரா படிக்கலையான்னு தான் நமக்கு தோணும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் கண்களை திறக்கும்படி என்ன செய்யறாரு? இயேசுவின் நாமத்தினால உன் கண் திறக்கப்படுவதாக சொன்னாலும் கண் என்ன செஞ்சிருக்கும்? திறந்திருக்குமா? திறந்திருக்காதா? ஆனா கர்த்தர் இங்க ஒரு அற்பமான காரியத்தை கையில எடுக்கிறார். அல்லேலூயா. இங்க ஒரு அற்பமான காரியத்தை கையில கர்த்தர் எடுக்கிறார். ஏன்னா இந்த அற்பமான காரியத்தை வச்சு கர்த்தர் என்ன செய்ய முடியும் என்பதை இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை வாசிங்களேன். யோவான் 9வது அதிகாரம், நான் முடிச்சிடுறேன். யோவான் 9வது அதிகாரம் 6வது வசனம். அல்லேலூயா. யோவான் 9:6. உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அல்லேலூயா. என்ன அடைந்தவனாய் திரும்பி வந்தான்? சொல்லுங்க. பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் செஞ்ச காரியத்துக்கும் இவன் கண்ணு திறக்கப்பட்டதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சொல்லுங்க. சம்பந்தம் இருக்கா? உமிழ் நீருக்கும் கண்ணு திறக்கப்படுவதற்கும் சம்பந்தம் இருக்கா? சேற்றுக்கும் கண்ணு திறக்கப்படுவதற்கும் சம்பந்தம் இருக்கா? இந்த குளத்திற்கும் இந்த கண் திறக்கப்படுவதற்கும் சம்பந்தம் இருக்கா? உங்கள்கிட்ட தான் கேட்க, சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இல்லையா? அல்லேலூயா. நீங்களும் சில நேரம் நினைப்பீங்க, சம்பந்தமில்லாத ஆளை கர்த்தர் என் தலையில கட்டி வச்சிட்டார். அல்லேலூயா. பகல்லையே பசுமாடு தெரியாது, இருட்டில் இந்த எருவு மாடை கொண்டு போய் யாருக்கு கட்டி வச்சுட்டாரு? பாஸ்டர்மாவுக்கு கட்டி வச்சுட்டாரு. அல்லேலூயா. சொல்லுங்க. சம்பந்தமே இல்லாத ஆளை கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாரு? எனக்கு நான் எந்த இடத்துல எந்த கணவனுக்கு வாக்கப்பட வேண்டியவர் தெரியுமா? அல்லது நான் எனக்கு எப்படிப்பட்ட மனைவி கிடைக்க வேண்டியது தெரியுமா? சம்பந்தமே இல்லாம கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்? எனக்கு எல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. உன்னை வேற யாருக்காவது கெட்டி கொடுத்திருந்தா நீ அவனை இதுக்குள்ளேயும் கொன்னு இருப்ப. அவனை கொன்றிருப்ப, இல்லை அவன் உன்னை கொன்றிருப்பான். நீ வரத்துக்கு ஒன்ன என்ன செஞ்சிருப்பான்? குழி தோண்டி புதைச்சிருப்பான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதனாலும் கர்த்தர் கரெக்டா தான் இணைப்பார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் கரெக்டா இணைச்சிருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுங்க, கரெக்டா இணைச்சிருக்கிறார். நல்ல அப்பாவை தான் தந்திருக்கிறார். பிள்ளைங்கெல்லாம் சொல்லுங்கம்மா, நல்ல அப்பாவை தந்திருக்கிறார். ஏன் முணங்குற பத்தியலா? நல்ல அம்மாவை தந்திருக்கிறார். சொல்லுங்க, நல்ல அம்மாவை தந்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்ல முடிக்குவோம் என்னதில்ல. ஆமே. சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் தோணும். ஆனா அங்கதான் பெரிய காரியத்தை கர்த்தர் திறக்கிறா. நீங்க இணைஞ்சாதான் வானம் திறக்கப்படும். அல்லேலூயா. இணைஞ்சு செபம் பண்ணுங்க, கர்த்தர் வானத்தை திறப்பாரு. ஒரு குடும்பம் இணைஞ்சிட்டுனா வானம் திறக்கப்பட்டுரும். வானம் திறக்கப்படுறது பெரிய விஷயமே கிடையாது. குடும்பமா உட்கார்ந்து முழங்கால் பாட்டு சோமன்னா போதும், வானம் தானா திறக்கும். ஏன்னா கர்த்தர் அதை பார்க்க விரும்புகிறார். கர்த்தர் அதை பார்க்க விரும்புகிறார். மறுபடியும் அதுதான் சொல்றேன். கணவன் மனைவி பிள்ளைங்க ஒரு உட்கார்ந்து நீங்க சோமன்னாலே போதும், வானம் தானா திறக்கப்படும். வானம் தானா திறக்கப்படும். வானம் தானா திறக்கப்படும். இப்ப சொல்லுங்க, கரெக்டா தான் இணைச்சிருக்காரா? செல்லமணி சிஸ்டர் சொல்லுங்க, கரெக்டா தான் இணைச்சிருக்கிறாரா? ஆமா. அல்லேலூயா. ஆமா. ஜெனிஃபா சிஸ்டர் சொல்லுங்க, கரெக்டா தான் இணைச்சிருக்காரா? திருப்பி வருது அந்த சிஸ்டர். கரெக்டா தான் இணைச்சிருக்கிறார். கர்த்தர் சந்திக்கிற நாட்கள் வருகிறது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்ல ஆத்திரப்படாதீங்க. இவனை கொண்டு என் தலையில கட்டிட்டாரு என்ன செய்யாதீங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தர் சந்திக்கிற நாட்கள் வரும். கர்த்தர் கட்டாயம் அவனை சந்தித்து அவனை கர்த்தர் தூணாய் மாற்றுவா. எந்த கணவனுக்காக நீ ஜெபித்தாயோ அந்த கணவனை சபையில கர்த்தர் தூணாய் மாற்றுவா. அந்த கணவனை தேசத்துல கர்த்தர் தூணாய் மாற்றுகிற காலம் வருகிறது. மறுரூபப்படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க?
நீங்க விடுதலைக்காக தான் ஜெபிப்பீங்க, கர்த்தர் அவனை பெரிய காரியத்துக்காக பயன்படுத்த ஆரம்பிப்பா. நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் தான் பண்ணுவீங்க, ஆனா கர்த்தர் அவனை ஊழியக்காரனா எழுப்புவார், அவனை ஜாதிகளுக்கு தகப்பனா எழுப்புவாரு. அல்லேலூயா. எதற்குனாலும் ஸ்தோத்திரம் பண்ணி பழகுங்க. ஆமென். எந்த ஒரு விஷயத்துக்காக ஆண்டவருக்காக என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி பழகுங்க. அல்லேலூயா. அப்போ இங்க நடந்த காரியத்துக்கு ஒண்ணுக்கு ஏன் இதெல்லாம் கர்த்தர் சம்பந்தம் இல்லாம செய்யறாருன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். அப்பந்தான் நம்பிக்கை யார் மேல வைப்போம். ஏன் ஆண்டவர் மோசே கையில கோலை கொடுத்து அனுப்புனார்னா, மோசே யார் மேல நம்பிக்கை வைப்பான்? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் மேல நம்பிக்கை வைப்பான். அல்லேலூயா. ஏன் கூழாங்கல்ல கையில கொடுத்து நீ சண்டைக்கு போன்னு கர்த்தர் சொன்னார்னா, கூழாங்கல் மேல நம்பிக்கை வைக்க மாட்டான். என்ன கொடுத்து அனுப்பினார் பாரு, அவர் மேல நம்பிக்கையை வைப்பார். பச்சை தாட எலும்பு மேல நம்பிக்கை வைக்க மாட்டான். அபிஷேகம் பண்ணினவர் மேல, சிம்சோ நம்பிக்கை ஆவியானவர் மேல, அபிஷேகத்தின் மேல அவர் தான் நம்பிக்கையை வைக்கணும் என்பதற்காக தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? அற்பமானதை கொடுத்து அனுப்புகிறார். அல்லேலூயா. அற்பமான அந்த 5 அப்பத்தை 2 மீனை கர்த்தர் எடுத்து ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையில செபிக்கிறார். ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையில அவர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்த காரியம் தான் கர்த்தர் பெருசா மாத்தினார். அல்லேலூயா. இந்த அற்பமான காரியத்தை செஞ்சுட்டு கர்த்தர் அனுப்புறாரு. இவன் குளத்தை நம்பி போயிருப்பானா, சேத்தை நம்பி போயிருப்பானா, உமிழ் நீரை நம்பியா போனா? எதை மேலே நம்பி போகல. என்னை அனுப்பினவர் கர்த்தர், என்னை அனுப்பினவர் இயேசு, என்னை அனுப்பி. அதுதான் அந்த சீலோவாம் என்கிற குலத்திற்கு அர்த்தம். அனுப்பப்பட்டவன் தேவன் அனுப்பினார். தேவன் மேல நம்பிக்கையை வைத்து அந்த குலத்துக்கு போனா, குலத்தை நம்பி போகல, குலத்துக்கு அனுப்பினவரை நம்பிப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாரை நம்பி? கர்த்தரை நம்பி குச்சி எடுத்துட்டு போறார். யாரு? மோசே. யாரை நம்பி குச்சி எடுத்துட்டு போறாரு? கர்த்தரை நம்பி குச்சி எடுத்துட்டு போக முடியுமா? அதனால தான் குச்சியை கொடுத்து விட்டாரு. அதனால தான் பானையையும் தீவெட்டியும் யார் கையில கொடுத்து விட்டாங்க? ஆண்டவர். கிதியோன் கையில. நீ எதை எடுத்தா போதும், தீவெட்டியையும் பானையும் கொண்டு போனா போதும். 32,000 பேர் இருந்தான், 22 அவுட்டு. மிச்சம் எத்தனை? 10,000 பேர். 10,000 பேர்ல 9,700 பேர் ஒரு பக்கம், 300 பேர் ஒரு பக்கம். நம்ம எதை தெரிந்து கொள்வோம்? 9,700 தான் நம்ம என்ன செய்வோம்? தெரிந்து கொள்வோம். கர்த்தர் எதை தெரிந்து கொண்டா? 300 வாடா அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த 300 பேரும் எதை நம்பி போவாங்க? 9,700 பேர் இருக்கான்னு நம்பி போவானா? இந்த 300 பேரை யாரை நம்பி போவான்? கர்த்தரை நம்பி போவான். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி அல்லேலூயா. இவங்க யாரை நம்பி போவாங்க? கர்த்தரை நம்பி போவார்கள். அல்லேலூயா. கர்த்தரை நம்பினதுனால தானே இந்த 12 மணி நேரம் உபவாச ஜெபத்தை நம்ம என்ன செய்யறோம்? துதி ஆராதனை என்ன செய்யறோம்? அன்பு தாயார் என்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க உதாரணமா சில காரியங்களை செஞ்சாங்க. போன வருஷம் கூட்டம் வச்சிருக்கும் போது ஆண்டவர் அவங்கள ஏவி, அவங்கள ஆண்டவர் உதாரணமா செய்ய வச்சார். இந்த முறையும் கர்த்தர் அவங்கள ஏவி உதாரணமா செய்ய வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை நான் நம்பினேன், கர்த்தர் அவங்கள ஏவினார். அல்லேலூயா. கர்த்தரை நம்ம நம்பும் போது கர்த்தர் உங்களை ஏவுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏவுனாரா? அல்லேலூயா. ஏவினவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? வந்தார். கர்த்தர் யாரெல்லாம் ஏவினாரோ அவர்களெல்லாம் என்ன செஞ்சாங்க? என்னங்க கொடுத்தாங்க, செஞ்சாங்க. ஆண்டவர் நாமத்தை என்ன செய்தார்கள்? மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. கடைசியா ஒரு ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் எழுமி நில்லுங்க, எல்லாரும் எழுமி நில்லுங்க. என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறதப்பா. எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அல்லேலூயா. நீ முழுசா கர்த்தரை நம்பணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் இதை அனுமதிச்சார். நீங்க முழுசா கர்த்தரை நம்பணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் இதை அனுமதித்தார். நல்ல கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர் சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமே. நீங்க தனியா இருக்கீங்களா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்க கூட கர்த்தர் இருக்கிறா, உங்க கூட கர்த்தர் இருக்கிறா. நீங்க துன்பத்தில் இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமே, ஆமே. அல்லேலூயா. வந்து பார், வந்து பார். அங்கதான் நீ பெரிய காரியத்தை பார்க்க போகிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உன்ட வந்து சொல்ல போறாங்க, ஆண்டவர் ஒன்னு நீ இவ்வளவு பெரிய ஆளா மாறுவதற்கு நீ என்ன செஞ்ச, ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு கேட்க போகிறது இல்லை. ஆண்டவர் உன்ட என்ன சொன்னாரு, ஆண்டவர் உன்ட என்ன சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்ட என்ன சொன்னார் மகளே, அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. ஆண்டவர் உன்ட என்ன சொன்னார் அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. அதை மட்டும் நீ மறந்துடாத, அதை மட்டும் நீ மறந்துடாத. ஹல்லேலூயா. உன் மூலமா பெரிய காரியம் வரப்போகுது. நீ இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணினதுனால பெரிய காரியத்தை உன் மூலமா கர்த்தர் கொண்டு வர போகிறார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் வராது, எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் வராது. இந்த குறைவை பார்த்தா எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் வராது. ஆனா நீ ஸ்தோத்திரம் பண்ணல, அவரை நம்பி நீ ஸ்தோத்திரம் பண்ணல. அதனால இதுல இருந்து பெரிய காரியத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே நான் முறுமுறுத்தா என்னை மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே. நான் உங்க மேல வருத்தப்பட்டிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே. இப்படி செஞ்சிட்டீங்களே, இப்படி பண்ணிட்டீங்களேன்னு நான் வருத்தப்பட்டிருந்தா என்ன தயவா மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே. நான் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு பதிலாக ஆத்திரப்பட்டுட்டேன்பா, ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு பதிலாக சண்டை போட்டுட்டேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு பதிலாக ஜெபிக்க மறந்துட்டேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு பதிலாக கசப்ப வளர்த்துட்டேன் ஆண்டவரே. நீ ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு பதிலாக உன்னை பிசாசு கசப்ப வளர்த்த விட்டுட்டான், உனக்கு முறுமுறுப்பை கொண்டு வர வச்சுட்டான். நான் ஒரு பலவீனமானவர் ஆண்டவர், அதனால முறுமுறுத்துட்டம்பா, அதனால என்னடா வாழ்க்கை என்று சொல்லி அற்பமா எண்ணிட்ட ஆண்டவரே. அற்பமானது, ஆனா ஆண்டவருடைய அழைப்பு அற்பமானது அல்ல, அற்பமானது அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க, உங்க வாய் திறக்கட்டுமே, ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஒரு 10 தரப்பாரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வீட்டுக்காரனை போய் தந்துட்டீங்களேன்னு அற்பமா நினைச்சல, அவன் அற்பமானவன் அல்ல, அவன் தேவனால் அழைக்கப்பட்டவன். அவன் அற்பமானவன் அல்ல. நீ ஸ்தோத்திரம் பண்ணல, நீ ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த மனைவியா, இவளை போய் என் தலையில கட்டி வச்சுட்டாங்களே அப்படின்னு அற்பமா நினைக்காத, ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. நீ பார்க்க போகிற பெரிய காரியம் பெருசு, நீ பார்க்க போகிற காரியம் ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் அரும் பெரும் காரியங்கள் செய்திடுவார், அவர் செய்திடுவார். என் தேவன் எனக்காய் அரும் பெரும் காரியங்கள் செய்திடுவார், அவர் செய்திடுவார். முடியா காரியம் செய்வி சர்வஞானியே ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே ஆராதிப்பே. என் தேவன் எனக்காய் அரும் பெரும் காரியங்கள் செய்திடுவார், அவர் செய்திடுவார். அதை அறிக்கை பண்ணி பாடுங்க. யாரும் பெரும் காரியங்கள் செய்திடுவார், அவர் செய்திடுவார். நெகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே ஆராதி. கிரகிக்க முடியா சர்வஞானியே ஆராதி. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. கடைசியா சொல்லுங்க,
எந்த கையை உயர்த்தி அரும் பெரும் காரியங்கள் செய்திடுவா செய்திடுவா. என் தேவன் எனக்கால் அரும் பெரும் காரியங்கள் செய்திடுவா செய்திடுவார். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. கிரகிக்க முடியா ஆம் தேவ ஜனமே, நீங்க பாட வேண்டிய பாடல் இதுதான். வந்துப்பா. நாத்தான் வேலை பார்த்து பிலிப்பு சொன்னது வந்துப்பா. நீ ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன், ஆனா அங்கதான் அதிகம் இருக்கு. ஏதாவது ஒரு நன்மை வரக்கூடுமான்னு சொன்னேன், ஆனா அங்கதான் அரும்பெரும் காரியமே இருக்கு. அங்கதான் பெரிய காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்படி பண்ணிட்டீங்களே ஆண்டவரேன்னு சொல்லாத. பரவாயில்ல ஆண்டவரே, இதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லு. இப்படி என்ன படைச்சிட்டீங்களேன்னு சொல்லாத. இதுக்கு ஒரு நோக்கம் உண்டுன்னு ஸ்தோத்திரம் பண்ணு மகளே. எந்த ஒரு விஷயத்தை நீ அற்பமா நினைக்காத. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. வந்துப்பா வந்துப்பா. உன்னை கர்த்தர் எக்ஸாம்பிளா மாத்த போறாரு. நாசரேத்தை கர்த்தர் எப்படி ஆகாதுன்னு நினைச்சாங்க, ஆனா கர்த்தர் அதை தான் எக்ஸாம்பிளா மாத்திட்டாரு. யாரும் நம்ப முடியாதுன்னு தாவீதை எல்லாரும் நினைச்சாங்க, ஆனா தாவீதை தான் எல்லாருக்கும் எக்ஸாம்பிளா மாத்திட்டாரு. அந்த கிதியோனை தான் கர்த்தர் எல்லாருக்கும் எக்ஸாம்பிளா மாத்திட்டார். நீ கர்த்தரை முழுசா சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் உன்னை இந்த வழியில நடத்துறார். ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே ஆண்டவர் அதை கையில் எடுப்பார். ஆண்டவரை நம்புறவன் மட்டும்தான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ஆண்டவரை நம்பி யார் ஸ்தோத்திரம் பண்ணாங்களோ அவங்க தான் நிரப்பப்படுவார்கள். அவங்க தான் நிரப்பப்படுவார்கள். அந்த ஒரு குடம் எண்ணெயை வச்சுதான் பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வான்னு சொன்ன உடனே இந்த ஒரு குடம் எண்ணெய் என்னத்துக்கு ஆகும் என்று நினைக்கல அந்த அம்மா. அந்த ஒரு குடம் எண்ணெயை ஸ்தோத்திரம் பண்ணி ஊற்றினார்கள். அது எல்லா பாத்திரத்தையும் நிரப்பி விட்டது. நம்பிக்கையா இருக்கிறவன், ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறவன் சொல்ற ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீ எம்மாத்திரம் தான், ஆனா உன்னை அழைச்சவர் பெரியவர். என்னை அழைச்சவர் பெரியவர். என்ன யாரும் நம்ப வேண்டாம், ஆனா அவர் நம்பிக்கைக்கு உரியவர். இதுவரைக்கும் நடத்தி வந்தார்ல, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அற்பமா நினைக்காத. நீ படிக்கிற, நீ தியானிக்கிற, நீ கேட்கிற எந்த ஒரு வார்த்தை அற்பமானது அல்ல. அந்த வார்த்தை உன்னை மறுரூபப்படுத்த போகிறது. ஆமா, நீ அடிமைங்கிறது தெரியாமலே கர்த்தர் உன்னை மாத்திருவாரு. நீ குறை உள்ளவளா இருந்த, குறை உள்ளவனா இருந்தான்னு உன்னை பார்த்தா யாராலையும் சொல்ல முடியாது. நீ நோயா இருந்தையா என்று சொல்லி நாகமான கேட்டாங்க. நாகமான் அவன் நோயா இருந்தானுக்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லாத அளவுக்கு கர்த்தர் அவனை மறுரூபப்படுத்தினார். நீ குறை உள்ளவளா இருந்தாய், குறை உள்ளவனா இருந்தாய். நீயா அப்படி இருந்த, நீயா அடிமையா இருந்த, நீயா மேய்ப்பனா இருந்த என்கிற அடையாளமே தெரியாத அளவுக்கு கர்த்தர் உன்னை மறுரூபப்படுத்துவார். உன்னை மற்றவங்களால நம்பவே முடியாது, இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. இவங்களை பார்த்தா அப்படி தெரியல, இவங்க குறை உள்ளவர்கள் மாறி இருந்தவங்க மாறி தெரியலையே. உன்னை அப்படி மாத்துவார் மகனே. நீ ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணு. இந்த ஸ்தோத்திரம் சாதாரணமானது அல்ல. சும்மா ஸ்தோத்திரம் பண்ணல. ஸ்தோத்திரம் பண்ணுகிறவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறான். ஸ்தோத்திர பலிகளை இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திரம் பண்ணு. கஷ்டம்தான். இந்த நிலைமையில எப்படி எனக்கு ஸ்தோத்திரம் வரும்? ஆத்திரமா தான் வருது, எனக்கு முறுமுறுப்பாதான் வருது, கவலையா இருக்கு. பரவாயில்ல, ஸ்தோத்திரம் பண்ணு.
இந்த நேரத்துல போய் என்ன ஆராதிக்க சொல்றீங்க, இந்த நேரத்துல போய் என்ன அதை செய்ய சொல்றீங்க, பரவாயில்ல, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் செய்ய, நீ பெரிய மகிமையை பார்ப்ப. உன்னாலேயே நம்ப முடியாத அளவுக்கு நீ பெரிய மகிமையை பார்ப்ப. கர்த்தர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிங்க. வேலைக்கிழமை நடக்கிற துதி ஆராதனை உபவாசத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தர் அப்படியே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சகல பரிசுத்தவான்களோடு நாம் அனைவரோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். தலைக்கு மேல கையை வச்சு சொல்லுங்க, நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், எனக்கு தீங்கு இல்லை. சத்தமா சொல்லுங்க, எனக்கு தீங்கு இல்லை, நோய் இல்லை, பலவீனம் இல்லை, இந்த தீங்கும் என்னை அணுகாது. ஆமா, எல்லாரும் கைகளை உயர்த்தி 3 அல்லேலூயா சத்தமாய் சொல்லுவோம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. ஒருவரை ஒருவர் வாழ்த்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.